வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்துல சில தாக்குதல் நடந்திருக்கு. அவங்க தாயார் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பல பேர் உள்ள அவங்க வீட்டை சேதப்படுத்துறது மட்டும் இல்லாம கழிவு நீரெல்லாம் ஊத்தி அவங்க தாயாரையும் மிரட்டி பின்னர் வீடியோ கால்லையும் தவறான தகாத வார்த்தைகள்லாம் சவுக்கு சங்கர் அவர் பேச அந்த ஒரு காணொலியை நம்ம பார்க்க கண்டிப்பா நேர்ந்திருக்கும். இதனால பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஆட்சியில பல தரப்பு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபரும் பாத்தீங்கன்னா காணொலிகள் பதிஞ்சிட்டு இருக்காரு. அவர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டாரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒரு தவறு இருக்கு, ஒரு சரி இருக்கு அப்படின்னா கூட எல்லாரையுமே சட்டப்படி தான் அணுகணும். இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு கட்டுக்கடங்காம எல்லாமே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில கூட்டணிகள்லாம் மாறினாதான் திமுக அப்படிங்கிற சக்தியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பாரி பேச இருக்கிறார். அவர்கிட்ட கேள்விலாக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ ரெண்டு பெரிய விஷயம் கிளப் பண்ணி இதை பேச போறோம். முதல்ல அந்த சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த அந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களோட பதிவை பார்த்தேன். என்னைக்குமே நீங்க சவுக்கு சங்கர் அவர்களோட தனிப்பட்ட முறையில அவர் செய்யற விஷயங்கள்லாம் எதிர்த்துட்டே தான் இருக்கீங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் சுட்டி காட்டியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனா அவருக்கு நடக்கிற அநீதியை பத்தியும் பேசியிருக்கீங்க. ஸோ ரெண்டுத்தையுமே கிளப் எப்படி நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னு அடிப்படையில நம்ம சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர் கிடையாது. காரணம், அவர் தான் திமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு உருண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர். அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்ததுன்னு நம்புறீங்களா? இருந்தது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பயாஸ்டா இருந்துச்சு. அப்பவே நம்மலாம் அவரை திட்டிட்டு தான் இருந்தோம். நீங்க பண்றது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். நீங்க பாலிடிக்ஸே ரொம்ப குழப்பி விடுறீங்க. எல்லா கட்சியும் தப்பு செய்யறாங்கிறதுக்காக நீங்க திமுக வந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப தப்பா தான் இருக்கு. அதை நீங்க ப்ரமோட் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி அவர் திமுகவுக்கு பயங்கரமாக முட்டுகள் கொடுத்து அதை பேசி கொண்டிருந்தார், இவரும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும். ஆனா அதுக்கான பயனை அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே ரெண்டு பேருமே அனுபவித்தார்கள். அதை நம்ம பார்த்திருக்கோம். அதுல சில அவங்க மேலே சில குற்றம் குறைகள்லாம் இருக்கு. இல்ல, அவங்க மனித புனிதர்கள் ஒயிட் வாஷ் பண்ணல. ஸோ அவங்க செய்த தவறுகளுக்கு சிலர் அதுக்கு அனுபவிச்சாங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் சரியான நபர் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசல. ஆனா ஒரு அரசுக்குள்ள நம்ம எல்லாம் வாழக்கூடிய பொதுமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் மீது இவர்கள் காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வக்கரமாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இப்ப சவுக்கு சங்கரோட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. சவுக்கு சங்கர் ஒரு முறை தவறி பேசி கொண்டிருக்கிறாருன்னா அவர் மீது வழக்கு பதிவு பண்றீங்க, அவர் சிறைப்பிடித்துறீங்க, இல்ல அவர் சம்மன் அனுப்புறீங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்ட வழிமுறைகள். ஆனா சவுக்கு சங்கரோட வீட்டுக்கு ஆளுகளை அனுப்பி அவங்க வீட்டுல அவங்க தாயார் இருக்கிற நேரத்துல ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கி, இப்ப அவங்க தாயார் இருக்காங்க, இப்ப சவுக்கு சங்கர் இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவரோட உயிருக்கு என்ன ஆயிருக்கும்? தாக்குதலுக்குள்ள இருப்பாரு. அங்க யாராவது எதையாவது அடிச்சு கிடிச்சு அவரை சாகடிச்சிருந்தா அது ஒரு கொலையாக மாறி இருக்காதா? அப்ப அது வேற ஏதோ நோக்கத்திற்காக, அது ஒரு இதுக்காக தான் பண்றாங்க. அதுவும் செய்த ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த துப்புரவு பணியில ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் செய்கிறார்கள். அந்த யூனிஃபார்ம் போட்டே தான் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம் சவுக்கு சங்கர் மேல வரணும்? இதுவே ஒரு கேள்விக்குறி தான். சவுக்கு சங்கர் அந்த இதுல ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாளா பேசிக்கிட்டு இருக்காப்புல. அது நமக்கு எல்லாமே தெரியும். அது நடந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்க கீழமை கோர்ட்டுகள்ல, உயர்நீதிமன்றங்கள்ல அது விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. இப்ப இது ஒரு ஊழல் நடந்திருப்பதாக சவுக்கு சங்கர் சொல்கிறார். இது யாரை பாதிக்கும்? அரசியல்வாதிகளை பாதிக்கும். அங்க வேலை செய்யறவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த வேலை செய்யறவங்க இதுக்கு கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவங்க வேலை செய்யறவங்க கோவப்பட்டுக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு பிரச்சனை பண்றதும், அதுவும் அவர் வீட்டுல ட்ரைனேஜை கொண்டு கழிவு நீர்களை கொண்டு ஊத்துறது. அதுக்கப்புறம் வீடு புகுந்துட்டாங்க. ஆக்சுவலா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வீடு உள்ள புகுந்து சோஃபாஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாம் வரைக்கும் போறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு ரூம்லாம் லாக் ஆயிருக்கு. அவங்க யாரோ உள்ள போயிட்டு, அவங்க அம்மா நேமா உள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வெளியில சண்டை போட்டு அந்த இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் சேதப்படுத்திட்டு வெளியில போகும்போது அவங்க அம்மா வெளியில வராங்க. நமக்கு அந்த வீடியோக்கள்லயே எல்லாமே தெரியுது. இது நம்ம வீட்டுக்கு நடந்தா இது எப்படி இருக்கும்? ஒரு வயதான அம்மா இருக்கிற இடத்துல நடக்கிறது பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு நடந்தா எப்படி இருக்கும் தான் உடனே தோணுது. இது எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு இது. இப்ப அந்த பிரச்சனை பண்ணவங்க மேல ஏதாவது வழக்கு பதிவு பண்ணி உடனே கைது நடவடிக்கை நடந்துச்சா? இதான் கேட்கிறேன். இப்ப காவல்துறை எங்கேயாவது அங்க இருந்துச்சா? கவனிச்சிங்களா? அது சவுக்கு சங்கர் போட்ட பதிவிலே சொல்லியிருக்காரு. காவல்துறை என்ன நீங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு தான் சொல்றாங்களே, இவங்க அங்க யாரும் போகல. ஒரு எஸ்ஐயும் அப்புறம் இன்னொரு போலீஸ் பர்சனலும் மட்டும் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2 பேர் போதுமா? இப்ப நான் இன்னொரு தகவல் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினர் திருத்தணியில முருகனுக்கு தமிழில் தான் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி துண்டு அறிக்கைகளை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. திருத்தணியில மட்டும் அது அங்க கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்தை தமிழ்ல செய்யணும், முருகனுக்கு தமிழ் தான் சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன பெரிய குற்றமா?
அவங்களை எப்படி கைது பண்ணி தூக்கிட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா? கழுத்தை அப்புறப்படுத்துறது வேற, கழுத்தை பிடிச்சு அமுக்குறது, இப்படி அமுக்கி கொடூரமா பண்ணி அவங்கள ஒரு அடிச்சு இழுத்துட்டு போறது காவல்துறை. அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ்க்கு யார் வேணாலும் கொடுக்கலாம். இப்ப நீங்களாம் பாத்திருப்பீங்க, நம்ம காலேஜ் வாசல்ல, நம்ம ஸ்கூல் வாசல்ல எல்லாம் எத்தனையோ பேர் நோட்டீஸ் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். நோட்டீஸ் கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா? நோட்டீஸ் கொடுத்தா இப்ப என்ன, அதுல என்ன ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருது? சரி, தமிழ்ல குடமுழுக்கு செய்யுங்கிறது வந்து தமிழக அரசுக்கு விரோதமான கருத்தா ஏதாவது? நீங்களே அதானே சொல்லிட்டு இருக்கீங்க. தூய தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும், இது பூஜை எல்லாம் தமிழ்ல செய்யணும்னு சொல்லி நீங்களே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இது அது வந்து அரசாங்கத்துடைய கொள்கைக்கு, அறநிலையத்துறையோட கொள்கைக்கு வலு சேர்க்கிற விதமாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அதுவும் குறிப்பா வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர்கள் எதுக்கு அடிக்கணும்? எதுக்கு அடிச்சு இழுத்துட்டு போகணும்? எதுக்கு கழுத்தை நெரிச்சு தூக்கிட்டு போகணும்? இதுதான் அடாவடித்தனம். இந்த அடாவடித்தனம், திமுக ஒரு அடாவடி கட்சி என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இது சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்குதா? நீங்க யாருகிட்ட சட்ட ஒழுங்கை பார்க்கணும்? கொலை செய்பவன், கொள்ளை செய்பவன், கற்பழிப்பவன், கடத்தல் ஈடுபடுறவன், இவன் எல்லாம் வெளிப்படையா இருக்கிறான். கள்ள உறவுல இப்ப ஒரு வீடியோ ஒன்று வைரலா ட்விட்டர்ல ஓடிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டுல வேலை செய்த ஒரு நபர், அவர் வந்து ஒரு தனியா ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ஒய்ஃபுக்கும் வேற ஒருத்தனுக்கும் அஃபேர் ஆகுது. இந்த அஃபேர் இவருக்கு தெரிய வர்றதுனால டிவோர்ஸ் அப்ளை பண்றாரு. அந்த அம்மா ரொம்ப அறிவாளி அம்மா. அந்த அம்மா என்ன பிளான் பண்ணுதுன்னா, யூஎஸ்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். யூஎஸ்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு தெரியும்ல யூஎஸ் சட்டம்லாம் கோமாளி சட்டம். இந்த கோமாளி சட்டத்துல நிறைய காசு பிடிக்கலாம், அங்க அஃபேர் எல்லாம் பெருசா இது செல்லாது, காசு வாங்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆகலான்ட்டு அந்த அம்மா பிளான். அவர் அது ஒத்துவராதுன்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்துட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாப்ல. இங்க வந்துட்டு இங்க ஒரு டிவோர்ஸ் கேஸை அப்ளை பண்றாரு. இங்கன்னா இங்க ஒரு அளவுக்கு ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க. டிவோர்ஸ் கேஸ்ல அந்த அளவுக்கு யூஎஸ் மாதிரி முட்டாள்தனமா இந்தியா முடிவெடுக்காது. ஆனா இங்க இந்த திமுக ஆட்சியில உடனே வந்துட்டு போலீஸ் எப்படி என்ன அசோசியேஷன் ஒன்றும் புரியல. உடனே அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த கணவரையும் அவங்க குடும்பத்தையும் ஃபுல்லா ஹராஸ் பண்ணி அவங்கள தேடி படை அனுப்பிச்சு இதை பண்ணி அவங்க எங்கெங்க போறாங்க, எங்க டிரான்சாக்ஷன் நடக்குது, அங்கெல்லாம் போய் ஆள் அனுப்பி பிடிக்கிறது. அவரோட ஃப்ரெண்டை 3 நாளைக்கு ரிமாண்ட், அதாவது டிடெயின் பண்ணி, அபிஷியல் டிடென்ஷன் கிடையாது, நீங்க அபிஷியலா ஒரு நீதிமன்றத்துல கொடுத்துலாம் டிடெயின் பண்ணல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அது இல்லீகலா அந்த அவருடைய நண்பரை வச்சு மிரட்டி இந்த வேலையெல்லாம், இது ஒரு அடாவடித்தனம். காவல்துறையோட அடாவடித்தனம் ஒவ்வொரு நாளும் திமுக ஆட்சியில வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது நம்ம என்ன யாருக்கிட்ட போய் முறையிடுறது? நம்ம காவல்துறையுடைய அமைச்சகத்தை யார் வச்சிருக்கா? முதல்வர் ஸ்டாலின் கையில இருக்குது. அது அவர் தான் அமைச்சர் காவல்துறைக்கு. யார்கிட்ட போய் முறையிடுறது? அதுல அந்த அந்த அமைச்சகத்துல அந்த இதுல இவ்வளவு ஒழுங்கினங்கள் நடக்குதுன்னா யார்கிட்ட போய் கேட்கறது? ஒரு சினிமா பார்த்தா அழுவாப்புல. சினிமா பார்த்தா இந்த ஜெய்பீம் படத்துக்கு மனுஷன் அழுன்னு அழுது தள்ளிவிட்டாரு பாத்தீங்களா? இன்னும் வந்து இன்னும் எவ்வளவு கொடுமை. அந்த கொடுமையெல்லாம் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க? 3 நாள் வந்து அடிப்போம், இது உதைப்போம், மிரட்டு, கை உடைப்போம், கால் உடைப்போம், மிரட்டுறது, வீடு புகுந்து இது பண்றது. இன்னொருத்தர் பாருங்க, இதெல்லாமே இதெல்லாமே 2-3 நாள் நடந்த செய்திகள். வீடியோ போட்டு ஒருத்தர், அது என்னன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த கழிவறைகள்ல போதுமான இது ஒழுங்கா கட்டி முடிக்காம முடிச்சுட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா பைப்பு மாட்டல, அது மாட்டல, இது மாட்டல, ஆனா பாத்ரூம் வந்து ரெடின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. அதை வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. இது என்னங்க, அது ஒண்ணுமே ரெடி பண்ணாம முடிச்சுட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லியிருக்கீங்க வீடியோ போட்டு. அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீடுக்கு பூட்டி இருக்கிற கதவை உடைச்சிட்டு இருக்காங்க காவல்துறை. காவல்துறை கதவை உடைக்கணுமா? கதவை உடைக்கணும் பிரேக்கிங் இல்லையா? அதுக்கு ஏதாவது அதிகாரம் வச்சிருக்கீங்களா? என்ன குற்றம் செஞ்சுட்டு போயிட்டாரு அவரு? குற்றவாளியை பிடிக்க போறீங்களா? கேள்வி கேட்டா குற்றம், கருத்து சொன்னா குற்றம், எதிர்த்து பேசினா குற்றம். இதெல்லாம் குற்றமா? சர்வாதிகாரமா இல்ல இதெல்லாம் கண்ணுக்கு? இன்னொரு விஷயம் நீங்க சொல்லுவீங்க நினைச்ச பாரு, ஒருத்தர் வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொலை, அதோட இறந்து, அதுதான் பெரிய விவாதம் ஆயிடுச்சு. அவர் உங்க அப்பாவுக்கு பிஎஸ்ஓவா இருந்தவர், பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு அதான் சொல்லி அந்த லேண்ட் கிராபிங் அந்த அந்த இதுல அதோட அசோசியேட் ஆகுறது. இது என்னது நடக்குது? இது அப்ப முழுக்க திமுக ஆட்சியில் பட்ட பகலில் கொலை நடக்கிறது. ஈரோடு ரோட்ல வண்டியில, அது தமிழக மக்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்கு, எல்லா வண்டியும் போய்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஒன்னும் புரியல, வீடியோ கூட எடுக்கிறீங்க, ஆனா வந்து யாருமே போய் அதை தடுப்பு, அரசாங்கமே கண்டுக்கல, நாங்க எங்க போய் வேலை இல்லையா? இல்ல எங்கள் குடும்பம் இல்ல, அது புரியுது. அது அந்த இதுல இந்த அஞ்சுறது தான். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு யாராவது வந்து நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டோமா? இல்ல நம்ம மணல்ல எப்படி மாறி அரசாங்கமே எதுவும் பண்ணல, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த உளவியலும் தவறான உளவியல் தான். குறைந்தபட்சம் மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது எல்லாரும் அங்க நீங்க போனீங்கன்னாவே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா யாருக்குமே போறதுக்கு தைரியம் இல்லைங்கும் பொழுது தனியார் நபர்களும் போக மாட்டாங்க.
எல்லாரும் ஒட்டுக்கா நீங்க போகணும், அது போனா ஒன்னா எல்லாம் போகணும், அப்பதான் தடுத்திருக்க முடியும். ஆனா இறந்த நபர் அவர் அந்த ஆல்ரெடி வந்து ஒரு ரவுடிசம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிறவங்க தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் பட்சத்தில் அவங்க பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில் நடு ரோட்டில் அந்த வாகனத்தை விபத்துக்குள்ள ஆக்கிட்டு இறங்கி வந்து கொலை செய்யறாங்க அப்படின்னா, முழுக்க சுத்தி சாட்சிகள் காணொலி பதிவுகள் எல்லாம் இருக்கும் போதே அவன் கொலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா தைரியம் எவ்வளவு தைரியம். சிவகங்கையிலயும் அப்படிதான் ஒரு பையன் கேட்டா அதுல வந்து இதுல ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்றாப்புல, கேட்கறக்கே எரிச்சலா இருக்கு அவங்க பேச்செல்லாம். கொலை செஞ்சுட்டு ஓடிட்டான்ல, ஓடுறான்ல, அதனால சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கான். இவங்க கொலை செஞ்சுட்டு அவங்க முன்னாடியே கத்தியை போட்டுக்கிட்டு இந்த விஜய் எல்லாம் டைலாக் பேசுவார், அந்த மாதிரி பேசணுமா ஏதாவது? இல்ல, முதல்வர் சட்டமன்றத்துல சொன்ன விஷயமும் அந்த தூத்துக்குடி கொலை வழக்குல அந்த வீடியோ போட்டுட்டு இறந்துட்டாருல, அவர் கொலை பண்ணிட்டாங்களா, அதான் புடிச்சிட்டோம்ல அப்படிங்கிறாரு. எங்க வீடியோ போட்டாரு, தவிர்க்கல. வீடியோ போட்டிருக்காரு ஒருத்தர், கொலை மிரட்டல் இருக்குன்னு காவல்துறையிடம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது பாதுகாப்பு உறுதி செஞ்சீங்களா? யாருக்கிட்ட இருந்து கொலை முயற்சின்னு சொல்லி அவங்களை ஏதாவது நோட்டமிட தனிப்படை ஏதாவது அமைச்சிங்களா? ட்விட்டர் ஐடியெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்குலாம் தனிப்படை அமைச்சு தேட விடுறீங்க. ஒரு பையன் எவனோ ஒருத்தர் வந்து ஸ்டாலின் அவர்களை தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டு அவன் தலைமறை ஆயிட்டான்னு சொல்லி அவனை தேடி எத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருந்தீங்க? ஒரு கார்ட்டூன் ஒருத்தர் வரைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக எத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருந்தீங்க? இதுக்கெல்லாம் தனிப்படை போற தெரியுது. ஒருத்தர் கொலை பண்ண போறாங்க, என்ன கொலை செய்யறேன்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துல இருந்து மிரட்டல் வருதுன்னு சொல்லி காவல்துறையிட்ட அணுகி, அதுவும் முன்னாள் காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருக்கிற ஒரு நபருக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா சாமானிய மக்களுக்கு என்ன? ஒரு ரிட்டையர்ட் ஆபீசருக்கு இந்த ப்ராப்ளம். கொலை பண்ணிட்டாங்க, செத்துட்டாருங்க அவரு. அதுக்கப்புறம் வந்து நாங்க கைது பண்ணிட்டோம்னா, கைது பண்ணி என்ன பண்ண போறீங்க? தூக்குல தொங்க போறீங்களா? கைது பண்ணி என்ன பண்ண போறீங்க? பெயில வெளியே வருவான். கொன்னா ஜெயிலு, போட்டா பெயிலுன்னு அவன் டைலாக் அடிச்சு பாடிக்கிட்டு இருக்கானுங்க, கானா போடுறானுங்க உட்காந்து. கொன்னா ஜெயிலு, போட்டா பெயிலு. போய் கேட்டுவாங்க, பானா நீங்களும் போய் ஆடுங்க, எல்லாம் போய் கானா பாடுங்க. எரிச்சலா இல்ல? இதுதான் ஒரு சட்ட ஒழுங்கு நடத்துற லட்சணமா? அழகா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் ஒரு ஆட்சி. அப்ப இது திமுக ஆட்சி முடிவுக்கு வரணும். திமுக ஆட்சி முடிவுக்கு வராட்டி வேற வழி இல்ல, ரொம்ப ஆபத்து. சவுக்கு சங்கருக்கு நடந்ததெல்லாம் வந்து என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இல்லங்க, இப்ப அவங்க எல்லாம் வந்து மிரட்டுறாங்க, இது பண்றாங்க. அவங்க அம்மாக்கு ஏதாவது இவங்க வந்து தண்ணி கிணி ஊத்துமா வலி கிளிக்கு வந்து அவங்களுக்கு அடிபட்டு இருந்தா யார் பொறுப்பு? கொலை தான் அது. கொலை முயற்சி இல்லையா? கொலை முயற்சி வழக்கு நீ பதிவு பண்றியா? அவங்க மேல பண்ணிருக்கியா? கொலை முயற்சி வழக்கு அவங்க மேல பதிவு பண்ணுவியா? பண்ண மாட்டீங்களா? இல்ல பை லாஜிக்கே கேட்கறேன் பாரு. இவரு டெய்லி வீடியோ போடுறவர், உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மையா திமுக எதிராக இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்றேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளில போட்டு உடைச்சு பேசுறாரு. மக்களும் வந்து சில பேர் திமுக எதிராக பேசுறாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ இவர் ஏதாவது தொட்டா எல்லாருக்குமே வந்து தெரியும், மீடியா பப்ளிக் ஆகும் சொல்லிட்டு தெரியாதா? இவங்களோட ஆட்சிக்கு தான் திருப்பியும் கெட்ட பேரா வரும் அப்படின்றது தெரியாம ஏன் இதை பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியாம பண்றாங்கன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. த்ரெட்டன் பண்றாங்க, வெளிப்படையான த்ரெட்டனிங். இது வந்து தெரியாம பண்றாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க, காசுக்கு ஓட்டு. மக்களோட மனநிலை அப்படிதான். அவங்க ரொம்ப சரி இல்லைங்கிறீங்களா? இது காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்கிறீங்களா? கோவத்துல இதுக்கு அறிவு வந்துருச்சுங்கிறீங்களா? கோவத்துல இருக்காங்களே பாரு. எங்க கோவத்துல இருக்கீங்க? காசு போய் கொடுங்க, சிரிக்கிறாங்களா இல்லையா? இப்ப போங்க போய் காசு கொடுங்க, சிரிக்கிறாங்களா இல்லையா? வெக்கமா இருக்குடா உங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்கு, மக்கள்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மையிலேயே வெக்கமா இருக்குது. அந்த தைரியம், நீங்க கொடுக்குற தைரியம் வேற என்ன? இடைத்தேர்தல் வந்துச்சு, என்னாச்சு? இடைத்தேர்தல் வந்துச்சு இல்லைங்க, என்னங்க ஆச்சு? அப்ப கோவம் இல்லையா? என்ன எது பேசுதாங்க? அப்ப பைசா, பைசாக்கு நீ வித்துக்கிட்டு இருக்க நாட்டை திட்ட வேண்டியது யார? மக்களை. இவங்க வாக்கு போடுறது மூலியமா தான் திமுக வருது. மக்களை வந்து நீங்க வந்து தமிழக மக்கள் மிக அறிவாளிகள், தமிழக மக்கள் தெளிவாகத்தான் சிந்திப்பார்கள், தெளிவாகத்தான் முடியும். இது ஒரு பெரிய பொய். தமிழக மக்கள் இன்டெலெக்சுவல்ஸ் சொல்லி இவனை வந்து குளிர்காய வைக்காத. நீதான் கடைந்தெடுத்த முட்டாள், கடைந்தெடுத்த முட்டாள். திமுக இங்க அதிகாரத்துல வருது, பிஜேபி வளர்ந்து வருது, அவங்களுக்கு எல்லாம் கணிசமான வாக்குகள் இங்க அதிகரிக்குது அப்படின்னா நீதான் கடைந்தெடுத்த முட்டாள், படித்த முட்டாள், படிச்ச முட்டாள். ஏதோ காரணத்துக்காக நீ முட்டாள்தனமா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க. அதுல பெரும்பான்மையான வாக்குகள் காசை மையப்படுத்தி போய்கிட்டு இருக்கு. இது ஜனநாயக படுகொலை இல்லையா? எத்தனை எல்லா தொகுதியிலும் தெரியும். மனசாட்சி தொட்டு சொல்லு. ஒரு காசு கொடுத்து வாக்கு வாங்குறது ஜனநாயகத்தை அழிப்பது. இதுல எவனுக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? எந்த இன்டெலெக்சுவலுக்காவது இதுல மாற்று கருத்து இருக்கா? எந்தெந்த கட்சி காசு கொடுக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா திராவிட கட்சிகளும் காசு கொடுக்குது, பார்த்துட்டு இருக்கிறோம். பாஜக கூட கொடுக்குது ஒரு சில இடங்கள்ல. இப்ப நான் கேட்கிறேன், இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது.
இதை வந்து நினைச்சா தேர்தல் ஆணையம் நினைச்சா தடுக்க முடியும். ஏதாவது நினைச்சிருக்குதா தேர்தல் ஆணையம்? அப்ப இந்த நாட்டுல நடக்கிறது ஜனநாயக ஆட்சியா ஏமாத்து ஆட்சியா? புரியுதா சொல்றது? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு நம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. தற்கொலை பண்றீங்க நீங்க. உன் உடம்புல நீயே எண்ணெயை ஊத்திக்கிட்டு நெருப்பு வைக்கிறதுக்கு சமம் நீ இந்த காசு வாங்கிட்டு நீ வாக்கு போடுறது. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்குது, அந்த ஒருத்தருக்கு நடக்குது, இந்த ஒருத்தருக்கு நாளைக்கு உனக்கு நடக்கும். அதுக்கப்புறம் நீ அழுவ. ஆனா நீ அழுது கொண்டிருக்கும் போது ஒரு 10 பேர் காசு வாங்கிட்டு உனக்கு எதிராக நிப்பான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கரப்ட் சொசைட்டி. இது அழியும். வயிறு எறிஞ்சு சொல்றேன், இந்த வேலையை நீ செஞ்சா அழிஞ்சிடுவ. எல்லாம் காசுக்கு வாக்கு வாங்கிட்டு போட்டுட்டு இருக்க பாரு, செத்து சுண்ணாம்பாயிருவ. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? சரி, 1 வருட காலம் இருக்கு இன்னும். உங்களோட பேச்சுல இவ்வளவு நம்பிக்கையின்மை தெரியுதே பாரு. எப்படி இருந்தாலும் அதிமுக ஒரு இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் தனித்து நின்னுச்சு. சரி, திமுக மித்த எல்லா கட்சியுமே புறக்கணிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, கண்டிப்பா முறைகேடாதாக அந்த தேர்தல் நடக்கும். அந்த முறைகேடுகளுக்கு மத்தியில போயிட்டு அசிங்கப்பட வேணாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு தான் ஒதுங்குறாங்க. நம்ம காசுக்கு கொடுத்தாலும் நம்ம காசு கொடுத்தா பிடிச்சிருவான், அவன் காசு கொடுத்தா தடுக்கிறக்கு ஆள் இருக்காது. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் யாருமே எதிரில் போட்டி போடல. சரி, ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி துணிஞ்சு நின்று போட்டி போட்டுச்சு. வரவேற்றேன். ஆமா, ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க, நல்லது, வாங்க. போட்டி போட்டாங்க. என்ன நடந்துச்சு? தோத்தாங்க. எந்த சதவீதத்துல தோத்தாங்க? அவங்க எதிர்பார்த்த வாக்குகள் வந்துச்சா? ஒருத்தம் கூட எதிர்த்து போட்டியே போடல. அப்படி இருந்தும் அவரோட வாக்கு பெரிய அளவு ஏறவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன? மக்கள் புரிதலோடு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? மக்களுக்கு கோபம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்ப மக்கள் என்னவா இருக்கிறாங்க? அங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களா இருக்காங்க. ரியாலிட்டி சக்ஸ், பட் தட் இஸ் ரியாலிட்டி. இல்ல, அப்படி பார்த்தா அவங்க ரொம்ப இன்டெலெக்சுவலா தான் எனக்கு தோணுது. இன்னும் 1 வருஷம் இருக்கு. சரி, இடைத்தேர்தல் தானே. சரி, காசை வாங்கிட்டு இந்த 1 வருஷமா இவனை ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் பழிவாங்களான்னு யோசிக்கிறாங்களோ? இது என்னங்க கான்செப்ட்? இது கோபம் இருந்துச்சுன்னா வெளிப்படுத்தணும் இல்லைங்க. அங்க நான் தான் சொல்றேன், இனிமேல் அது எடுபடாது. எவ்வளவு பெரிய கொள்ளக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கேடுகட்டவனா இருந்தாலும், இனிமேல் காசு தான் அரசியலை தீர்மானிக்கும். அதனாலதான் குடியை ஊத்தி கொடுக்குறான். யாருக்கும் யோசிக்க கூடாது. எல்லா குடும்பமும் வறுமை கோட்டுக்கு கீழே ஓடிடணும். எல்லாம் அன்றாட காட்சிகளா மாறிடணும். உட்காந்து அரசியல் பேசிக்கலாம் இருந்தோம்னா அவனை போட்டு அடி நடிக்கணும், காலி பண்ணணும். இதுதான் இங்க அரசியல். யதார்த்த அரசியல் இதுதான். இப்ப காசுக்கு தான் வாக்கு. உங்ககிட்ட காசு இருக்கா, நீ நாளைக்கு ஜெயிப்ப. சோ பாமர மக்கள் மட்டும் இல்லாம படிச்சவங்களும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா? வாங்குறாங்களா இல்லையா? வெல் டு டூ ஃபேமிலிஸ் எல்லாம் காசு வாங்குறாங்க. நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய வீடு வச்சிருக்க வீட்டுல காசு பேசாம இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவனும் வாங்குறான். எச்சத்தனம் இது. ஆனா எச்சத்தனத்தை செய்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள் தமிழகத்தில். இது மாறாத வரை தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் மாறாது. அப்ப நீங்க மக்களுடைய நம்பிக்கை பெற்று, மக்கள் எல்லாம் புரிதல் பெற்று நமக்கு வாக்கு போடுவான்னு நினைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் தோல்விகளை மட்டுமே தொடர்ச்சியாக சந்திக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை எனக்கு. சரி, இப்போ அதிமுகனால வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில பல பேர் வந்து இப்போ ஸ்டெர்லைட் போராட்டத்துல வந்து உயிரிழந்தவங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே வந்து அதிமுகவை மறக்காது, மன்னிக்காது. நீங்களும், நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் ஆல்மோஸ்ட் லைக் திமுக ஆட்சியோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும். இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி எதுவும் நிகழக்கூடாது. ஆனா அதிமுக ஆட்சியில் நீங்க கைது செய்யப்பட்டிருக்கீங்க. அது என்னதான் நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு சண்டையில போயிட்டு அது ஒரு காணொலி பதிஞ்சதுக்காக அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கு போடப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அப்புறம் அது குண்டாசா கொண்டு போனதும் அதே ஆட்சியில தான். ஆனா கடந்த சில 2-3 நாட்களை பாக்குறேன், ஒரு 2 வாரமா ஒரு பரவலான கருத்து என்ன வருதுன்னா, பாரிசாலன் வந்து நாம் தமிழர் கட்சியை தனித்து நிக்க விடாம வந்து பண்றாரு. அது மாதிரி விஷம கருத்துக்களை பரப்புறாரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தோத்தா பயிற்சி, அப்புறம் வந்து முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கான தனித்துவமே திமுக அதிமுக கூட கூட்டு சேராம இருக்கிறது தான், பாஜகவையும் எதிர்க்கிறதுனால தான் அப்படிங்கிற மாதிரி பாரு. ஆனா இன்னைக்கு திமுக கண்டிப்பா வந்து ஜெயிச்சிரும், நாம் தமிழர் கட்சி தனியா நின்னான்னு நாம் தமிழர் கட்சி மேல பழிய போட பாக்குறாரு. இல்ல அதிமுக நோக்கி வந்து தள்ளுறாரு பாரின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுல என்னால வந்து சகிச்சுக்க முடியாத குற்றச்சாட்டு. நீங்க ஏன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொடுது. அதிமுக வேலை பார்க்கறாரு, அதிமுக வேலை பார்க்கறாரு. அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சரி, சரியா? இப்ப பாரிசாலனுடைய நோக்கம் என்னங்கிறது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணில் தமிழ் தேசிய ஆட்சி அமையணுங்கிறது தான் பாரிசாலனுடைய நோக்கம். சரி, இப்ப இந்த நோக்கத்தை அடைவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நீங்க சொல்வது போல சிறுக 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 வாக்கு அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சி அற்ற இப்ப வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் முதல் தேர்தலில் 1% வாக்கு வாங்குச்சு. முதல் தேர்தலில். 2வது தேர்தலில் 4% வாக்குகள் வாங்குச்சு. அதுக்கு அடுத்த தேர்தலில்
8% வாக்குகள், சாரி 6% வாக்குகள், அதுக்கப்புறம் 8% வாக்குகள் வாங்கியிருக்கு. இப்ப 8% வாக்குகள்ல நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் வரும்னு நினைக்கிறீங்க? ஆஸ் பர் த ரெக்கார்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஒரு 15% வாங்கிட்டீங்க. நான் சொல்றேன் 15% வாங்கிட்டீங்க. எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க போறீங்க? இல்ல நான் ஏன் இல்லைன்னு சொல்லணும், விஜய் தார வந்திருக்காரு பாரி. நான் அதெல்லாமே கணக்கிலே வச்சுக்கலைங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரருடைய உளவியல் இருந்தே நான் சொல்றேன் 15% வாக்குகள் பெறுறீங்க. எத்தனை எம்எல்ஏ உங்களால ஸ்கோர் பண்ண முடியும்னு நீங்க நம்புறீங்க? 8. ஒரு எம்எல்ஏ கூட உங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. சீமான் அவர் கூட ஜெயிக்க மாட்டாரா? சரி, அது போட்டி போடுற தொகுதிகளை பொறுத்து, அவர் போட்டி போடுறாராங்கிறது பொறுத்து, அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. யார் எதிர்க்க நிக்க வைக்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க, நீங்க கொடுப்பீங்களா? இங்க மக்கள் அதை வாங்கிட்டு தான் வாக்கு போடுறான். என்ன பண்ணலாம்? ஜெயிக்க முடியுமா? இப்ப உடனே ஜெயிக்க முடியாது. இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு வேணா நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. அப்ப அந்த கட்சியை நடத்துவதற்கான செலவுகள், அந்த கட்சியை நீங்க இழுத்து பிடிச்சி கொண்டு போறதுக்கான ஒரு அந்த அப்கீப்னு சொல்லுவாங்க, ஒரு பெரும் கட்சியை வந்து கட்டமைத்து இவ்வளவு பெரும் கூட்டத்தை, இதுக்கான செலவுகள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எத்தனை வருடங்கள்ல நீங்க ஒரு முழுமையான இந்த மாதிரி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை பெறுவீர்கள். இல்ல நாங்கள் அந்த வழியில் தான் போய் பெற போகிறோம்னா வாழ்த்துக்கள், அதுக்குன்னு எனக்கு ஒன்றும் இல்லை. குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தலில் ஒரு 10-15 எம்எல்ஏ வச்சு நீங்க செக்யூர் பண்ணி ஜெயிக்க வைத்து விடுவீர்கள் தான் சொல்றேன். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு 20-30 தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீ எல்லா தொகுதியிலும் ஏகத்துக்கு நில்லுங்க. ஆனா கான்சென்ட்ரேட்டடா ஒரு 20-25 தொகுதியை செலக்ட் பண்ணி அதுல கட்டாயம் ஜெயிக்கணும்னு சொல்லி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 15 தொகுதி உங்களால ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் பேர் டு த மினிமம் ஒரு 15 எம்எல்ஏவாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் கைவசம் வெற்றி கொண்டால்தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிற ஒரு அறிவுரையை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதான் தனியா நின்னாலும் குறைந்தபட்சம் நான் எதிர்பார்ப்பது அதுதான். 15 எம்எல்ஏனாச்சும் நீங்க மினிமம் இந்த முறை ஜெயிக்கணும். அதற்கான காரணம் ஏங்க ஜெயிக்கணும்? நாங்க சட்டத்தின்படி நாங்க வந்து பர்சன்டேஜா ஏறதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னா, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். என்ஐஏன்னு ஒரு ஏஜென்சி இருக்கு. அந்த ஏஜென்சி ஆல்ரெடி பல ரெக்கார்ட்ஸ்களை வந்து நாம் தமிழருக்கு எதிராக செய்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னொன்னு புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஒட்டுமொத்த இந்திய கட்டமைப்பும், அதில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம், அதில் இருக்க உயர் நீதிமன்றம், இந்த நீதிமன்றம், இதுக்கு கிளைகள், இதுக்கப்புறம் இருக்கிற ஊடகத்துறைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளும் இந்தியாவில் யாரிடம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட தான் அது எல்லாமே இருக்கு. அந்த குறிப்பிட்ட சமூகம் தமிழர்களுடைய இன எழுச்சியை விரும்பாத சமூகம். கரெக்டா? விரும்பியதும் இல்லை, விரும்ப போவதும் இல்லை. நம்ம அவங்களுடைய தயவு இல்லாமல் முன்னேறி வந்தாலும் அதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செயல்பட்டவர்கள் தான். இதுக்கு வரைக்கும் பல உதாரணங்களோட அதை நம்ம பேச முடியும். காணொலி பெருசா போயிடும், அதனால சொல்லிக்கிறேன். அது என்ன சமூகம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட தான் இந்தியாவுடைய குடுமி அவங்க கிட்ட தான் இருக்கு. கரெக்டா? சரி, இவங்க தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தனித்துவமான தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து வருவதை விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். இது எனக்கு நல்லாவே தெரியும். இது சீமான் அவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பாரிசாலனுக்கு இது தெரியும். அதான் நீங்க பதிவு பண்றேன். சீமான் அவர்களுக்கு தெரிந்தது என்றால் சாணக்கியாவோடலாம் போய் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்களா, இல்ல RSSக்காக வேலை செய்பவர்களெல்லாம் நட்பு பட்டியலில் வைத்திருப்பார்களோ என்றெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இதை உள்வாங்கி கொள்ளுங்கள்ங்கிறதா நான் சொல்றேன். ஒருபோதும் இது ஆதரவாக இருக்க போறதில்லை. தமிழ் தேசிய எழுச்சியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். என்ஐஏ ஏஜென்சி என்னைக்கு இருந்தாலும் நாம் தமிழரை முடக்க முடியுமான்னு கேட்டா முடியும். நினைச்சா முடியும். எனி டைம். ரொம்ப சிம்பிள். விடுதலை புலிகளோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, விடுதலை புலிகளோட முன்னாள் போராளிகளுக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள் என்றால் உங்களால் மறுக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்களே பல சிச்சுவேஷன்ஸ்ல நாங்கள் அவங்க பேச்சை கேட்டுதான் செயல்படுறோம், அவர் சொல்லிதான் என்ன அனுப்பியிருக்காருன்னா நீங்களே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க சொல்ல காணொலியே இருக்கு. சீமான் அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே போதும். அவர்கள் நினைச்சா தடை செய்யிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் இருந்து இவர் வந்து பயிற்சி பெற்று வந்தேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. எனக்கு பயிற்சி கொடுத்தது உனக்கு தெரியுமா, பயிற்சி வாங்கியிருக்கேன்னு இவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னைக்கு இருந்தாலும் என்னைய நினைச்சா நாம் தமிழர் கட்சியை முடித்து வைக்க முடியும். ஏன் இப்ப மிரட்டுறீங்க பாரு, என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது தயவு செஞ்சு உள்ள குறுக்கால வராதீங்க. இந்த விஷயத்த புரிந்து கொள்ளுங்கள். என்ஐஏ கிட்ட உங்களை முடிப்பதற்கான ஆயுதம் இருக்கிறது. சரி, இதுல இருந்து மீள்வதற்கு உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? இப்ப அவன் என்ஐஏ ஒரு வழக்கு பதிவு பண்ணுவான். என்ஐஏவோட சிஸ்டம் என்னன்னு தெரியுமா? எனி கோர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ட்டையும் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க.
நீங்க போய் வழக்காட முடியாது. நீங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு என்ஐஏ தடைக்கு எதிராக செல்லாது. என்ஐஏ கிட்ட ஒரு தனித்த அதிகாரம் இருக்கு. அவங்க ஒரு கோர்ட்ல போயிட்டு இந்த வழக்கை வந்து வாதாடுங்கம்பாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எந்த கோர்ட் அவங்களுக்கு வேணுமோ அந்த கோர்ட்ல போயிட்டு அந்த கேஸ் அவங்களால கொடுக்க முடியும். கொடுத்து நீதி சொல்லுங்கம்பாங்க. என்ன வரும்? இவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல போறாங்களா? அப்படி சொன்னா அது உங்களுக்கு ஓகேவா? இது என்னைக்கு வேணாலும் நடக்கும். ஸோ நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, மிக வேகமாக அதிகாரத்தை அடைய வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குங்கிறத உணர்த்துவதற்காக தான் இதை சொல்றேன். இது பயப்படுத்துறதோ அச்சுறுத்துறதோ கிடையாது. நமக்கு தலைக்கு மேல ஒரு பெருங்கத்தி தொங்கிக் கொண்டே இருக்குங்கிறத ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. ஸோ இப்போ ஜெயிச்சு எம்எல்ஏ வாங்கினா அந்த 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 கத்தியை வந்து நம்ம சமாளிக்கலாம், ஓரளவுக்கு சமாளிக்கலாம். முழுமையா சமாளிக்க முடியலாம் சொல்லல. ஏன்னா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி ஆட்சியை பிடிச்ச காஷ்மீருக்கு என்ன நடந்துச்சு? ஆட்சியே பிடிச்சிட்டாங்களே காஷ்மீர், என்ன நடந்துச்சு? தடையை போட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். தேசிய இனங்களோட புரிதலையும், தேசிய இனங்கள் ஒருங்கிணைவதையும், தேசிய இனங்கள் தனித்துவமான அரசியல் அதிகாரத்தை பெறுவதையும் ஒருபோதும் அந்த இந்தியாவுடைய குடிமையை கையில் வச்சிருக்கவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க அதுக்கு எதிராக செயல்படுவார்கள். சரி, அப்ப ஏங்க இவ்வளவு நாளா நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு இருக்கு? ஏன் அப்படின்னா, அவங்க நாம் தமிழரோட வளர்ச்சிக்காக வெயிட் பண்ணல. சைட்ல இன்னொரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து உங்களுக்கே தெரியும், ஆன்டி ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கிறாங்க. அந்த அரசியல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது இங்க. இப்ப இந்த அரசியல் வந்து நாம் தமிழர்கிட்ட இருக்கானா? இருக்குது. நாம் தமிழர்கிட்ட ஆன்டி இந்துத்துவா, ஆன்டி நார்த்து, ஆன்டி பிராமினிசம், இந்த மாதிரியான ஐடியாலஜிலாம் நாம் தமிழருக்குள்ளேயும் நல்லா ஊறி போய் தான் கிடக்குது. ஸோ நாம் தமிழர் ஒரு மாநிலத்திற்கான ஒரு கட்சியானா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவங்க இந்த மாநிலத்துக்குள்ள தேசிய கட்சியை எப்படியாவது கொண்டு வந்துடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இங்க பிஜேபி எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா வகுக்கிறாங்க. அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தாங்க, முடியல. ஸோ தமிழ் தேசியத்துக்கு கொஞ்சம் லைட் டிஃபரன்ஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒருத்தர் பேச வைக்கிறாங்க, ஒரு தமிழரா தூக்கி போடுறாங்க, ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு அரசியலை உருவாக்குறாங்க. படித்தவர் இளைஞர், பதவியில் வளர்த்தவர், இயற்கை வேளாண்மையை விரும்புபவர், எல்லா கேட்டகரியிலும் டிக் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? தமிழ் சமூகங்களை நேசிப்பவர், தமிழ் குடிகளை ஒருங்கிணைப்பவர், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா இருந்தாலும் அண்ணன் கையை பிடிச்சி தைரியமா ஃபைட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நீங்க இருக்கீங்கண்ணே, நான் இருக்கேனே உங்களுக்கு உறுதுணையா, இந்த மாதிரியான இதெல்லாம் அவர் வந்து செய்யறாரு. இப்ப என்ன ஆகும்னா, இங்க பிஜேபி வளர்ந்து வருகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பத்திரிகையாளரும் ஒப்புக்கொள்வார்கள். மைன்யூட்டா நடக்குதுன்றீங்களா? மைக்ரோ லெவல்ல வளர்ந்துட்டு வருது விக்ரஸா. நீங்க மைன்யூட்டாலாம் சொல்லாதீங்க. பல இடங்கள்ல அது 2வது இடம் பிடிச்சது, கவனிச்சிங்களா? ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி பல இடங்கள்ல பாஜக 2வது இடம் பிடித்ததா இல்லையா? பாராளுமன்றத்து வந்துச்சுல்ல. ஸோ புரிஞ்சுக்கணும், விக்ரஸா தே ஆர் க்ரோயிங் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அவர்களோட வளர்ச்சி என்பது அதிகரித்து வருகிறது. சரி, ஒண்ணு இந்த ஃபேக்டரியும் நீங்க நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு, நாம் தமிழரை முடக்கக்கூடிய அதிகாரம் பாஜகவுக்கு உண்டு. 2வது, அவர்கள் தமிழகத்தில் தனித்து வளர வேண்டும்ங்கிற சிந்தனையோட வருகிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், நாம் தமிழரும் பாஜகவும் வெர்சஸ்னு ஒரு இடத்துல போய் நிக்கிறதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரும்போது, பாஜக தன் கையில் உள்ள மத்திய அரசுடைய பவர்ஸை நாம் தமிழருக்கு எதிராக பயன்படுத்தாதா? முடிச்சு விட தான் பார்ப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு நடுவுல வந்து ஒரு எண்ணெய் ரைடு லொட்டுலோஸ்லாம் வந்துச்சுல, யாருடைய தூண்டுதலால் வந்துச்சு? அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே போய் ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்க, எதனால் அந்த மிரட்டல்கள் வந்தது. ஸோ புரிந்து கொள்ளுங்கள். எண்ணெயை நினைச்சா அவங்க கட்சியில இருக்க எந்த பொறுப்பாளரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம், விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடலாம். தொடர்பு இருக்குன்னு சொல்லி டிடெயின் பண்ணாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்பு இருக்குன்னு சொல்லி டிடெயின் பண்ணி தான் என்ன பண்ணிப்பீங்க? கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அவங்களுடைய நீதிமன்றத்துல அவங்க சொல்ற நீதிபதி கிட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு போகும். அவங்களோட டைம் லைன்ல நீங்க அவசரப்படுத்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே பொறுமையா இருந்து அவங்க என்னைக்கு அவங்க வெளியில விடுறாங்களோ அது வரைக்கும் உள்ள இருந்துட்டு பொறுமையா வெளியில வரலாம். இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ஐஏ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பை வந்து தடை செய்தது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சின்ன அமைப்பு கிடையாது. உங்களுக்கே தெரியும், இஸ்லாமிய அமைப்புகள் அது ஒரு பெரிய அமைப்பு. கரெக்டா? பெரிய நெட்வொர்க் இருக்கு அவங்களுக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அவங்க என்ன சொல்லி தடை பண்ணாங்க? அவங்களுக்கு ISIS-ஓட தொடர்பு இருக்கு. ISIS-ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட அங்க இருக்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் தொடர்புல இருந்தாங்க.
கரெக்டா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களால வெளியில வர முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கத்துக்கான தடையை யாராலையும் உடைக்க முடியல. கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நோ இஷ்யூஸ், அப்படியே கிடக்குது. இது யாருக்கும் நடக்கும். இது நாம் தமிழருக்கு மட்டும் இல்ல. நாளைக்கு வேற ஒரு தமிழ் தேசிய இயக்கம் வளர்ந்து வந்தாலும் இந்த ஆபத்துகள், இந்த பிரச்சனைகள் இருக்கு. தமிழ் தேசிய பேர் இயக்கத்துக்கு இந்த ஆபத்துகள், இந்த பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் மனதில் வைத்துதான் தமிழ் தேசிய இயக்கங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த த்ரெட் அண்ட் பிரச்சனைகள் நாம் தமிழருக்கு சுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜக என்னைக்கு நாம் தமிழர் தனது வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும்னு கருதுகிறார்களோ அன்னைக்கு நாம் தமிழர் மீது அந்த தாக்குதலை தொடுக்க அவர்கள் முழு தயார் நிலையில் இருப்பார்கள். பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. முழு தயார் நிலையில் இருப்பார்கள். இட்ஸ் லீகல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறனால ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. லீகல் அஃபேர்ஸ் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேடிக்கை தான் பார்க்கலாம். மக்கள் போராட்டம் ஒரு லெவலுக்கு மேல போகும் பொழுது சிக்கல்கள் இருக்கு. சரி, ஓகே. இப்ப பாஜகவுடைய நோக்கம் என்ன இந்த எலெக்ஷன்ல, இல்ல இந்த அடுத்த கட்ட வளர்ச்சியாக பாஜகவுடைய தாட் எங்க இருக்கு? நம்பர் 2, எப்படியாவது 2வது இடத்துக்கு வரணும். அவங்களால இப்ப உடனே ஆட்சி பிடிக்க முடியுமா? முடியாது. பட் 2வது பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நரேஷன் அவங்க செட் பண்ணலாம். டிஎம்கே விசஸ் பிஜேபின்ட்டு. டிஎம்கே லெவலுக்கு வந்துட்டாங்கப்பா பிஜேபி. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபிங்கிற நரேஷனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎம்கேவோட ஊழலை காரணம் காட்டி, மத்திய அரசுடைய பவர் மூலியமா டிஎம்கேவோட ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணி, அதை காரணம் காட்டியே பிஜேபினால தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க நம்புறாங்க. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜில அவங்க பிளான் பண்ணிட்டு தான் போறாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. திமுகவோட குடுமையும் அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அலோவ் பண்றாங்க. அதை புரியுதா? திமுகவோட குடுமையும் அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. திமுகவும் அது விதி விலக்கெல்லாம் இல்ல. புரியுதா? திமுக ஊழல் வழக்கல மாட்டோம். உங்களை வேற மாதிரி முடிச்சு விடணும்னு நினைப்பாங்களா? அவங்கள ஊழல் வழக்க முடிச்சு விடணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தமிழகத்துடைய அதிகாரம் கைக்கு வரணும். அதுக்கான பெர்ஃபெக்டான பாத்வே 2வது இடத்தை பிடிப்பது. இப்ப நீங்க இங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2வது இடத்தை பிடிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியது யார் யார்? ஏடிஎம்கே ஏற்கனவே 2வது இடத்துல இருக்கவங்க. ஏடிஎம்கே 2வது இடத்துல இருக்கு. இப்ப ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கம் பாஜகவுக்கு இருக்கா? போன ஆட்சியில இருந்தே இருக்கு. இப்போ கூட அது செங்கோட்டையனுடைய பிரச்சனையில வெளிப்படுதா இல்லையா? செங்கோட்டையன் போன்ற நபர்களுடைய உள்ளிருப்பு பிரச்சனைகள், உள்ள இருந்துகிட்டு பண்ற பிரச்சனைகள் மூலமாக ஏடிஎம்கேவோட வலுவை குறைக்கிறார்கள். ஏடிஎம்கே ஒரு ஸ்திரமான அமைப்பாக இல்லை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இன்னொன்னு, ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணிக்கு பாஜக ஒத்துக்கிறதே இல்லை. என்னோட தலைமையில ஏடிஎம்கே வரணுங்கிற ஒரு அடமண்டான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதுக்கான மீனிங் என்ன? நான் சொல்றது நீ கேட்கணும். நீ ஏன் என் கூட வந்தாலும் செகண்ட் பிளேஸ் எனக்கு தான். புரியுதா? நீ ஏன் என் கூட வந்தாலும் செகண்ட் பிளேஸ் எனக்கு தான். ஜெயிச்சா ஆட்சியை நாங்க தான் பிடிப்போம். ஜெயிச்சா அந்த 2வது இடம், அதாவது ஜெயிக்க மாட்டாங்க. பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கும்போது அதிமுக ஜெயிக்காது. அதை நான் எழுதி கொடுக்குறேன். என்னைக்குமே ஜெயிக்காது. ஸோ ஏன்னா பிஜேபியோட வெறுப்பு, நான் ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா, பட் என்னோட ஸ்டேட்மெண்ட்டாக நீங்க எடுத்துக்கோங்க. பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்ததால் தான் போன தேர்தலையே அதிமுக தோத்தது. லிவிங் எக்ஸாம்பிள். ஸோ அதே தப்ப திரும்ப அவங்க செய்கிறார்கள் என்றால் திரும்பவும் தோற்பார்கள். அதுல மாற்று கருத்தையிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. அதுல அதிமுக வந்தாலும் வரவேற்பார்கள், வரலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. இப்ப நீங்க கவனிங்க, பிஜேபியோட அடுத்த மூவ் என்னன்னா, வேற எவனும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண கூடாது. அதாவது ஏடிஎம்கே இருக்குல்ல, ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ம் பண்ணணும்ல. விஜய் இருக்காரு, சீமான் வந்தா. விஜய் என்ன இப்ப சொல்றாப்ல? நான் தனியா தான் இருப்பேங்கிறாரு. சீமான் என்ன சொல்றாப்ல? இப்போ வரைக்கும் தனியா தான் நிப்பேங்கிறாரு. இதெல்லாம் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாப்ல? இதனால டிஎம்கே பூஸ்ட். பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒரு பீகாரி பிராமின். சீமான் அவர்கள் தனியா நிக்கணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அதே மாதிரி ஒரு பீகாரி பிராமின், பேரு ரங்கராஜ் பாண்டே. ஓகே, புரியுதா? சோ இங்க குடிமிகள் எல்லாம் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு நோக்கம் பிஜேபி ஹேஸ் டு செக்யூர் த செகண்ட் பிளேஸ். இவரு இங்க கவனிச்சிங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தனியாக நின்னாலும் இதே பிரச்சனை தான். விஜய் தனியா நின்னாலும் திமுக தான் ஜெயிக்கும். செகண்ட் பிளேஸ் யாருக்கு வரும்? விஜய்க்கு வருமா? தெரியலையே. இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, விஜய் நின்னா எப்படிங்க திமுக ஜெயிக்கும்? இந்த கேமே அவங்களுக்கு நிறைய பேர் புரியல. இதை சொன்னா புரிய மாட்டேங்குது. எப்பவுமே ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா நீங்க வாக்கு போட்டா ஜெயிக்கும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்க ஒரு கட்சி பெறாமல் இருந்தாலும் அந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, செதறிடும். இப்ப திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒருவருக்கு கொண்டு போய் அந்த வாக்க போட்டாதான் திமுகக்கு எதிரான வாக்காக ஒரு பக்கம் குமியும். திமுகக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளை பிரிச்சு விட்டீங்கன்னு வைங்க, திமுக அழகா ஜெயிச்சிடும். திமுக என்ன பண்ணும்னா, அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காக என்ன எதிரு, புதுசா போய் கட்சி ஆரம்பி, போய் புதுசா ஒரு வேலையை பண்ணு, ஆனா நீ என்ன திட்டணும், என்ன எதிர்க்கணும், ஆனா நீ தனியா நிக்கணும். ஏற்கனவே சொல்லிருக்கோம், கமல்னு. நம்ம கமலஹாசன் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்.
அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜில அந்த அந்த இதை யாரும் மக்கள் நல கூட்டணி, அந்த மக்கள் நல கூட்டணியோட விஜயகாந்தோட சாப்டர் க்ளோஸ். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் கேம். அப்ப திமுக தனது வாக்குகளை பெரிய அளவு பெருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காசு கொடுத்து ஒரு வாக்குகளை வாங்கிக்கலாம் அவங்க. அதுக்கு அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, காசுலாம் இருக்கு, நல்லா சேர்த்துட்டாங்க. இந்த 5 வருஷத்துலயே சேர்த்துட்டாங்க. அவங்க அதை வாங்கிக்குவாங்க. இப்ப என்ன ஆகும்? காசுக்கு வாக்கு போறோம்னா இந்த பக்கம் வாக்கு போட்டுருவான், வாங்கிடுவான், அந்த வாக்கு வந்துடும். திமுக தோத்தே தீரணும்னு நினைக்கிறவன்லாம் ஒருத்தன் போய் விஜய்க்கு வாக்கு போடுவான், ஒருத்தன் போய் நாம் தமிழர் அண்ணன் சீமான் தமிழ் தேசியம் வெல்க இந்த பக்கம் போய் வாக்கு போட்டுருவான், அந்த பக்கம் எடப்பாடியார் வாழ்க அப்படி அந்த பக்கம் போய் வாக்கு போடுவான். இதெல்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு வாக்குகளை உங்களால பெற முடியுமா? தனித்தனியா நிற்கும் பொழுது முடியாது. அப்ப நீங்க கிராஜுவலா குறைவீங்க. இப்ப அதிமுக யாருங்க கூட்டணி கூப்பிடுறோம்? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அதிமுக கூட்டணி ஆப்ஷன் என்னென்ன இருக்கு? ஏற்கனவே கம்மியா தான் இருக்கு. பாமக கூப்பிடலாம். நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பாமகவுடைய பழைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பிஜேபி பாமகவை கூப்பிட்டதுக்கு பின்னாடி ஏடிஎம்கேவா பிஜேபியா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் அமையும் பொழுது அவங்க பிஜேபி தேர்ந்தெடுப்பாங்களா, ஏடிஎம்கே தேர்ந்தெடுப்பாங்க? பிஜேபி. ஏன்னா அவங்க அன்புமணிக்கு வந்து எம்பி சீட் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி தான் கேம் சேஞ்சரா மாறும். இப்ப அதிமுக கூட்டணிக்கு ஆப்ஷனே இல்லை. பாமக தான் ஒரே ஆப்ஷன். விடுதலை சிறுத்தைகள் சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் எப்படி வராங்கன்ட்டு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வந்து உடஞ்சு வருமா தெரியல நமக்கு. புரியுதான சொல்றது? திமுக காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட இருந்து தன்னை உடைச்சு கொண்டு வருமாங்கிறது கேள்விக்குறிதான். இல்ல காங்கிரஸ் என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னா, இந்த சமயத்துல மத்த சின்ன கட்சிகள்லாம் போனா அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க வரதுக்கான தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையருக்கு பெருசா வாய்ப்பு கிடையாது. விடுதலை சிறுத்தைகளும் எனக்கு தெரிஞ்சு உடச்சிட்டு வெளியில வருவாங்களாங்கிறது தெரியல. அப்படி வெடிச்சுட்டு வெளியே வரணும்னா இன்னைக்கு எத்தனையோ சான்சஸ் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் அவங்க அப்படியே பம்மி போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து விடுதலை சிறுத்தைகளோட கட்சி மெம்பர்ஸ் எல்லாம் ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? திருமாவளவன் போன்றவர்கள் ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய எதிர்ப்பு குரல் வருது. இந்த டைரக்டர் இப்ப கோபி நாயனார் அப்புறம் ரஞ்சித்தும் பேசிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அந்த பட்டியல் சமூக மக்களுக்கான அரசியல்ங்கிறதுல எல்லாம் பெரிய முரண்களே வந்தாலும் வேற வழி இல்லாமல் பல்ல கடித்து கொண்டு இருக்க வேண்டிய இடத்துலதான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வெளியில வருவாங்களாங்கிறது டவுட். ஸோ திமுகவுடைய கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு செக்யூர்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஸோ அதுல சின்ன சின்ன முரண்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியாக அது வெற்றி கூட்டணிங்கிறதுனால அவங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில வர்றதுக்கான தேவையில்லை. ஒன்றும் தேவையில்லை. பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க, நம்மளுக்கு எம்எல்ஏ பதவி. ஸோ நோ இஷ்யூஸ்ங்கிற மாதிரி அவங்க உடச்சு வெளியில வர போறது இல்லை. பட் அதுக்கு எதிராக அப்போசிஷன்ல பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ற இடத்துல இப்ப எந்த கட்சியும் இல்லை, பிஜேபி தவிர்த்து. இப்ப அதிமுக அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. பட் அதிமுகவோடு கூட்டணி போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபியோடைய அத்தனை ஆர்எஸ்எஸ் கேடர்ஸும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு டிஎம்கேவும் வேலை பண்ணுது. அப்ப டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல்ஸோடைய நோக்கம் என்ன? அதிமுக கூட்டணி சேர்ந்து நிக்கணும், தனிச்சு மாட்டிக்கணும். அதே போல பிஜேபியோட கேடர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எடப்பாடி வீக்கெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ் உங்களுக்குன்னு சொல்லி ஆசைவார்த்தை காட்டணும் மற்றவர்களுக்கு. எடப்பாடி வீக்கெண்ட் பண்ணிட்டா செகண்ட் பிளேஸ் உங்களுக்கு. ஆனா மோடி அங்க வரணும். என்ன புரியல எனக்கு. அது என்னன்னா இவங்களை இப்படி ஆசைவார்த்தை காட்டி அங்க அண்ணாமலையை கொண்டு வரணும், இல்ல அண்ணாமலை இல்லைன்னா கூட பிஜேபியை கொண்டு வரணும். இந்த ஆசைவார்த்தை காட்டுறது, இந்த ஆசைவார்த்தை காட்டினவங்க யாருக்கெல்லாம் ஆசைவார்த்தை காட்டியிருக்காங்க ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்கு, பாத்திருக்கீங்களா? முதல்ல ரஜினிக்கு ஆசைவார்த்தை காட்டினாங்க. ரஜினி என்னாப்ல உஸ் சங்கு ரஜினிக்கு ஊதியாச்சு. அடுத்து இன்னொருத்தர்களுக்கு ஆசைவார்த்தை காட்டினாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு ஆசைவார்த்தை. டிடிவி தினகரோட நிலைமை என்ன? அடுத்து யாரு? நம்ம ஓபிஎஸ்க்கு ஆசைவார்த்தை காட்டினாங்க. இரட்டலையை பிடுங்கிடுவோம், அதை தொண்டி உங்க தலையில நட்டுருவோம், நீங்க தான் அடுத்து அப்படின்னு சொன்ன அவரோட நிலைமை என்ன? இப்படி ஒவ்வொருத்தனா யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்காங்க அவெல்லாம் ஊன்னு போற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு செகண்ட் பிளேஸ் நமக்கு தான் வரும், எடப்பாடியை நம்ம வீழ்த்திட்டோம், எடப்பாடி நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா செகண்ட் பிளேஸ் உங்களுக்கு தான் சொன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ராசி பலன்லாம் பார்க்க வேணாம்? ராசியே சரியில்லையே. சரி, அவங்களோட நோக்கம் தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்டுறதா? பாரிசால நோக்கம் தமிழ் தேசியம் வீழ்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்தாங்களோ தமிழ் தேசியத்துக்காக தான் நான் யோசிப்பேன். அதற்கு என்னையே பலி கொடுத்தாலும் பரவாயில்ல. அதனாலதான் இவ்வளோ ரிஸ்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா? பரவாயில்ல, நீ தப்பா நினைச்சாலும் நினைச்சிட்டு போ. பட் பிராக்டிகலா என்னவோ அதை நான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் அந்த விஷயத்த சொல்லி நாளை பின்ன அவன் சொல்லலன்னு போயிடக்கூடாது. நீங்க ஐ ஹவ் shown you the path.
இந்த பாதையை தேர்ந்தெடுப்பதும் எடுக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஐ கான்ட் ஃபோர்ஸ் யூ. ஆனா பாதையை காட்ட வேண்டியது என்னுடைய தேவை. ஈவேரா எதிர்ப்பை காட்ட வேண்டியது எனது தேவை. குடி ஒற்றுமையை காட்ட வேண்டியது தேவை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து எடுத்துக்க போறீங்க, பிடிக்கல அப்படின்னா பழைய மாதிரியே இருக்க போறீங்க, அவ்வளவுதானே. பிடிச்சிருக்கு, 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க. இந்த விஷயம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது. ஸோ சொல்லிதான் ஆகணும். ஸோ பொறுமையா கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கத்த வேண்டியது கத்திக்கோங்க. இப்போ என்னன்னா, இவங்களுடைய நோக்கமெல்லாம் பிஜேபி எப்படியாவது செகண்ட் பிளேஸ் கொண்டு வரணும். உங்களை கொண்டு வரது இல்லை. உங்களை கொண்டு வரதுல அவங்களுக்கு என்ன பயன்? இல்ல தமிழ் தேசம்ன்ற வார்த்தையே அவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க. உங்களை செகண்ட் பிளேஸுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் சாணக்கியாவுக்கு உண்டா, ஹெச்ராஜாவுக்கு உண்டா, இல்ல ஒரு சிலருக்கு உண்டா? ஆர்டி இருக்கா? இல்ல. அவங்களோட நோக்கம் மோடி, அவங்களோட நோக்கம் பிஜேபி, அவங்களுடைய வரலாறு ஆர்எஸ்எஸ். அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்திற்கு 2வது இடத்துக்கு பாஜகவை கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பாக்குறாங்க. அப்ப 2வதாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியாக, ஒரு மாநில கட்சி, நீங்க திராவிட கட்சியா பாருங்க, அது மாநில கட்சியாகவும் பாருங்க. நீங்க அந்த குறைகள்லாம் நானும் இருக்கேன். நான் வந்து உங்களுக்கே தெரியும், ஏடிஎம்கே எல்லாம் நான் பெரிய அளவு சப்போர்ட் பண்ற ஆளே கிடையாது. தவழ்ந்து போனவருங்க எடப்பாடி. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் வேல்யூ ஃபார் ஹிம். ஸோ வந்து சொல்றேன், எடப்பாடிகிட்ட காசு வாங்கிட்டேன், தவழ்ந்து போனவர்கிட்ட போய் நான் ஏன் காசு வாங்க போறேன்? இது மாதிரி பேச முடியுமா உன்னால? சீமானால இப்ப பேச முடியுமா? இதை நான் பேசுறேன். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் தம். எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 பைசாவோ, இன்னொன்னு சொல்றேன், அடுத்த ஆட்சியில நீ திரும்ப எனக்கு குண்டாசுல போட்டினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஃபேக்ட்ஸா பேசி ஆகணும். எனக்கு தமிழ்நாடும், தமிழர்களும், தமிழ் இனமும், தமிழ் தேசியமும் முக்கியம். தமிழ் தேசிய அரசியலோட நீட்சியும் முக்கியம். தமிழ் தேசிய அரசியல் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் அதிகாரத்துக்குள்ள விரைந்து போவதற்கான செயல் திட்டம் உங்களிடம் இருக்கிறதா? எப்படி போக முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்றேன். ஸோ இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து செகண்ட் பிளேஸுக்கு போக துடிக்கக்கூடிய பாஜகவை நீங்க தள்ளணும். பாஜக இல்லாத ஒரு பெரும் கூட்டணி ஃபார்ம் ஆகணும். அதுல நீங்க வந்து சொல்ற, இப்ப கூட சிலரும் சொல்றாங்க, நாம் தமிழர் சீமான் அவர்களை தலைமையாக ஏற்று எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் வந்தா அப்படி ஒரு கூட்டணி சாத்தியம் அப்படின்னு யார் சொல்றா? நாம் தமிழ் கட்சிக்காரங்க, திராவிடியன் ஸ்லீப்பர் செல்ஸ்னு ஒரு குரூப் இருக்குங்களா, அதாவது இப்படிலாம் எதுவுமே டிஸ்கஷனுக்கே போயிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க, பண்ற வேலை பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்றேன், நடைமுறை சாத்தியத்தோட அரசியலே பேசணும். நான் வழிமுறை நான் கடைசியா சொல்லிடுறேன், என்ன நான் சொல்றேன், என்ன ப்ரொபோசல் நான் வைக்கிறேங்கிறத நான் கடைசியா சொல்லிடுறேன். ஆனா இப்ப பாஜக அல்லாத, திமுக அல்லாத ஒரு மாற்று கூட்டணி, ஒரு பெரும் சக்தி ஒருங்கிணைய வேண்டும். அந்த ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம்? பாமகனால அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சாதிய இயக்கங்கள், சாதிய கட்சிகளால அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். இவர் ஜி.கே. வாசன் போன்றவர்களால அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, ஃபில் பண்ணலாம். அது போக மேஜர் கேம் பிளேயர்ஸா இருக்கக்கூடிய நாம் தமிழரால அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். அடுத்து விஜயனால அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். ஏடிஎம்கேனால அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். இதுல இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண வேண்டிய இடம் இவர்களுக்கு இருக்கிறது. இவர்களால ஃபில் பண்ணா அந்த 3வது மும்முனை போட்டியாக இது மாறும். மும்முனை போட்டியாக மாறுகிறது என்றால், மத்தியில பாஜக மேல வெறுப்பான தமிழர்களும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். மாநிலத்துல திமுகவால வெறுப்பான தமிழர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடிய, இல்ல இந்துத்துவம் சார்ந்த இந்த மாதிரியான மதம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்க்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் டிஎம்கே ரூல்ல அதிருப்தி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அதிருப்தி அடைந்த சிறுபான்மையினரும் ஒரு பக்கம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாக்குகள் எல்லாத்தையும் மேக்னெட் மாதிரி நம்மளால புல் பண்ண முடியும். இந்த கேட்டகரியில ஒரு கட்சியோ ஒரு கூட்டமைப்போ வந்துச்சுன்னா, அந்த கூட்டமைப்பை நான் சொல்றேன், அதிமுக கூட டீல விட்டுருங்க. விஜய் அண்ட் சீமான் அவங்களுடைய கூட்டணிக்குள்ள மற்ற கட்சிகளை அவங்களால கொண்டு வர முடியுமா? அதுக்கு பாசிபிலிட்டி ஏதாவது இருக்கா? அந்த பாசிபிலிட்டி யார் முதல்ல கெடுத்துக்கிட்டா? அந்த பாசிபிலிட்டி யார் முதல்ல கெடுத்துக்கிட்டா? நாம் தமிழர். ஏன்னா ஈவேராவை என்ன அளவுக்குலாம் இவங்கெல்லாம் ஈவேராவெல்லாம் எதிர்க்கவே இல்லை. ஈவேராவை விஜய் கொண்டு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக, கொள்கை தவறு தான், அதெல்லாம் மாற்றுக்கருத்துல, அது ஒரு தப்பான ஒரு மூவ் தான், அதை செஞ்சிருக்க கூடாது விஜய், அதுல எல்லாம் மாற்றுக்கருத்துல. ஆனா நீங்க பாஞ்சிட்டு போய் எதிர்த்தீங்க. என்ன தார்மீக உரிமையோடு நீங்க பாஞ்சிட்டு போய் எதிர்த்தீங்க? நீங்களே அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதுவரையில் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதுவரையில் ஈவேரா எங்கள் வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. விஜய் ஈவேரா எங்களது தலைமை வழிகாட்டினாரு. வழிகாட்டி, இவர் தலைமை வழிகாட்டி. எதுக்கு அவ்வளோ கோபம்? ஆக்சுவலா வந்திருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், யாரோ
ஆரம்பத்திலே பகை மூட்டி இருக்கிறார்கள். சிண்டு முடிகிற வேலையை ஆரம்பத்திலே உருவாக்கிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் நீங்க ஆரம்பத்தில் நான் தெளிவா சொன்னேன், விஜய் வரட்டும் பேசட்டும், அதுக்கு முன்னாடி பெரிய அளவு போய் ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பெரிய அளவு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க. தப்புன்னு பல்ட்டி அடிச்சு அந்த ஆதரவு ஃபுல்லா நீங்க வித்ரா பண்ணிட்டு எகென்ஸ்ட் ஆகிட்டீங்க இன்னைக்கு முழுக்க. அப்ப என்னன்னா விஜய் அண்ட் சீமான் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப பிரிஞ்சுட்டீங்க. இனிமேல் வாய்ப்பு இருக்கா? நோ பாசிபிலிட்டி. பார்க்கலாம். பாசிபிலிட்டி இல்லை இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வந்து யார் தலைமையா இருப்பா, யார் சிஎம் கேண்டிடேட்டா வருவா போவா, இதுல ஒரு பெரிய இது. அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏடிஎம்கே ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அது அவங்களுக்கு சூசைடு. இப்ப அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரு ஆப்ஷன் பிஜேபி தலைமையில போய் சேர்றது, அதுவும் சூசைடு தான். பட் ஆனா அவங்க தனிப்பட்ட ரீதியா பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? அவங்க தலைமையில ஒரு பெரும் கூட்டணியை ஃபார்ம் பண்றது. யாரை கூப்பிட முடியும்? நீங்க சொன்ன மாதிரி பாமக, விஜய், நாம் தமிழர். இதுல தேமுதிகவும் எனக்கு தெரிஞ்சு மோர்லி அசோசியேட்டட் வித் பிஜேபி தான். பிஜேபி கூப்பிட்டா பிஜேபி போவாங்களா? இல்ல இப்ப அவங்க மனநிலை வேற சரியில்லை, ஒரு மாதிரி வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பிஜேபி சைடு தான் அவங்க எல்லாம் சாய்வாங்க. ஏன்னா பிஜேபி அதுதான் புல் பண்ணி இழுக்கும். ஸோ அதுதான் நடக்கும். அப்ப இங்க ரொம்ப ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிட்டே வருது அதிமுகக்கு. ஸோ அதிமுகக்கு இட்ஸ் டூ ஆர் டை. இதுதான் உண்மை. அதிமுகவுடைய இந்த தேர்தலில் அவங்களுடைய செயல்பாடு எப்படி தனிச்செல்லாம் நிற்க மாதிரி அவங்க கிட்ட ஜெயலலிதா மேபி அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிமுகக்கு ஒரு பெரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ணாதான் வாழ்க்கை. அந்த கூட்டணியில ஒன்னா விஜய் இருக்கணும், இல்லைன்னா சீமான் இருக்கணும். இவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. சிம்பிள் அஸ் தட். சீமானோ விஜயோ யார் வந்தாலும் பாமகவை இவங்களால கொண்டு வந்துட முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இதுல வந்து சட்டமன்றத்துல அவங்களுக்கு எம்எல்ஏ தேவைப்படும் பாமகக்கு. ஸோ வெறும் எம்பி சீட்டு இதுக்கு மட்டும் அவங்க பார்த்துட்டு அவங்க நிற்க மாட்டாங்க, மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் நிற்க மாட்டாங்க. லோக்கல் அரசியல் அவங்களுக்கு எம்எல்ஏஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அதனால அவங்க ஏடிஎம்கே சைடு ஒரு கன்சர்ன் செய்வாங்க. தேமுதிகவும் மேபி வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிற சினேரியோ. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக மேக்சிமம் வராது. பட் தேமுதிகவும் நினைச்சா இவங்களால இழுத்துக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ இதான் இருக்க விஷயம். இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சான்ஸை விஜய் கையில் எடுக்க போறாரா, சீமான் கையில் எடுக்க போறாரா? ஒரு முந்திர மேட்டர் வேற இருக்கா இதுல. சீமான் கையில் எடுத்தா சீமானுக்கு அதிகாரம் கைக்கு வரும், விஜய் கையில் எடுத்தா விஜய்க்கு அதிகாரம் கையில் வரும். ஸோ தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரிங்க. இப்ப இந்த நேரத்துல எனக்கு என்ன மனசு உறுத்துது அப்படின்னா, நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, நன்மைக்காக தான் சொல்றீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தனியா நின்று எல்லாரையுமே பெருசா அந்த ஜெயண்ட்ஸ் எல்லாம் எடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டேவிட் அங்கோலியா போய் எதிர்த்துட்டு இன்னைக்கு போயிட்டு எவ்வளவு குறை சொல்லியிருக்கிற, எவ்வளவு குறைகள் உள்ளக்கூடிய ஒரே ஒரு விளக்கத்தை தான் இல்லைங்க நான் சொல்லிடுறேங்க. அதிமுக கூட சேர்ந்தா நாளைக்கு நீங்களே வந்து நாம் தமிழருக்கு எதிராக பேசணும்னா வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க அதிமுக கூட சேர்ந்து வந்தவங்க, உங்க கொள்கையை வந்து மாத்திக்கிறீங்க, சமரசம் செய்ய சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்ப நான் கேட்கறது என்னன்னா, நிறைய பேர் வந்து அதிமுக கூட நம்ம சேர்ந்து வந்துட்டா எப்படி நம்மளால ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் இதெல்லாம் கேக்குறீங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகளோட இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிறாங்க இந்த கேள்வி கேட்கறவங்களாம். விடுதலை சிறுத்தைகள் மாதிரி தான் நீங்களா ஒரு கூட்டாட்சியை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோமே, அதிமுகவோட சேர்ந்துட்டு ஒரு கூட்டாட்சி உருவாக்குறீங்க. சீட்டு இதெல்லாம் வந்து எவ்வளவோ நீங்க கேளுங்க, அதிகமா கேளுங்க, அதுக்கு ஒத்துறதா இல்லையான்னு பாருங்க. ஸோ அதெல்லாம் நெகோசியேட் பண்ணுங்க, அதெல்லாம் உங்க கையில இருக்கு. 50 சீட்டு கேளுங்க, 30 சீட்டு கேளுங்க, இல்ல வந்துட்டு 80 சீட்டு கேளுங்க, அதெல்லாம் உங்க கையில இருக்கு. உங்களோட புல்லிங் பவர், உங்களோட பேச்சு திறமையை பொறுத்து, உங்களுடைய களத்தோடைய பிரசன்ஸை பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ ஓகேங்களா? அது மூலம் கூட்டணி கட்சிகள் எத்தனை வருகிறதுங்கிறத பொறுத்துலாம் மாறும். ஆனா இதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸை வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். ரிஜிட்டா ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா, கூட்டணி கிடையாது தனித்து தான் போட்டின்னு, இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு ரொம்ப ரிஸ்கான இது வந்து மேபி சீமான் கேன் வின், சீமான் கேன் சக்சீட், தெரியல எனக்கு. பட் ஒரு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவனா, இந்த அரசியலை ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவனா ரொம்ப பெரிய ரிஸ்க் பார்க்குறேன் நான். ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கலாம். அதையும் கடந்தவர்கள் வருகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தனித்துவமானது. ஆனா ரிஸ்க் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து நாளைக்கு இது கேட்பீங்களா பண்ணுவீங்களான்ட்டு, தேசிய தலைவரை பற்றி இவர்களுக்கு தெரியும். இப்ப தேசிய தலைவரை வந்து துரோகின்னு சொல்ல போறாங்களா? ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்திய அமைதிப்படையை எதிர்ப்பதற்கு அவர் சிங்கள இராணுவத்திடம் இருந்து உதவிகளை பெற்றாரா இல்லையா? ஆயுதங்களை பெற்றார். அதை நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சமயோஜித முடிவுன்னு சொல்லுவீங்களா, யுக்தின்னு சொல்லுவீங்களா, இல்ல தமிழர்களுக்கு அவர் செய்த துரோகம்னு சொல்லுவீங்களா? யுக்தி தான். இது யுக்தி என்று சொன்னால் பாரிசாலன் உங்களுக்கு வழிகாட்டுவதும் ஒரு யுக்தியை தானே. அதனால் துரோகத்துக்கு நான் வழிகாட்டுவது போல ஏன் கதறீங்க? நான் சொல்ற முடிவுல இந்த கூட்டணி ஜெயிக்குதோ தோக்குதோ, அதிமுக ஜெயிக்குதோ தோக்குதோ, நாம் தமிழர் ஜெயிக்குதோ தோக்குதோ, இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு எம்எல்ஏஸ் எத்தனை பேர் வருவாங்க? மினிமம் 8-10 அந்த மாதிரி. ஒஸ்ட் கேஸ் சினாரியோங்கிறத நான் சொல்றேன். 10 சீட்டு கேட்க சொல்லுவாங்களே,
நீங்கள் 80 சீட்டு கூட வாங்கிக்கோங்க. ஒஸ்ட் கேஸ் சினரியோ, ஒண்ணுமே நம்ம தோக்குறீங்கனாலும் கூட குறைந்தபட்சம் 10 எம்எல்ஏ சீட்டாச்சும் உங்களால முதல் முறையா நாம் தமிழர் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும். சரி, அப்படி போயிட்டா என்னங்க பண்ண முடியும்? போயிட்டா அவர்களை காரணம் காட்டியே உங்களால் ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தை உங்களுக்கு ஆதரவாக மாற்றிக்கொள்ள முடியும். பவர் சென்டர். நீங்க உங்களோட செயல்பாடு யங் பிளட் போறீங்க, சட்டமன்றத்துல பேசுறீங்க, விவாதம் பண்றீங்க, கேள்வி பண்றீங்க, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து கேள்விகளை கேட்கிறீங்க. ஒரு தப்பான ஒரு விஷயம் வருதுன்னா அதை பாஞ்சு போய் தடுக்கிறீங்க. மத்திய அரசுக்கு பெரிய அளவு இடையூறு கொடுக்குறீங்க. மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. பரவாயில்லையே, 10 எம்எல்ஏனாலும் தீயா இருக்காங்கடா, ஃபயரா இருக்காங்கடா, இவங்களுக்கு நமக்கு நாளைக்கு வாய்ப்பு கொடுத்தா ஏடிஎம்கே விட இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, கண்டிப்பா உங்களோட பேர் கெட்டு போயிடாது. ஆனா கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணா நீங்க வாங்கிட்டு பெஞ்சு தைச்சிட்டு போயிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் நான் சொல்றேன். ஜெயிச்சு வந்துட்டு பெஞ்சு தைச்சிட்டு போன மாதிரி பழைய குருடி கதவு தட்டிங்கிற மாதிரியே திராவிட கட்சிகள் செயல்படுறது போலயே செயல்பட்டா விளங்காது. அதையும் நான் சொல்றேன். பட் தேர் இஸ் எ சான்ஸ். பிளஸ் வீட்டுக்கிட்ட அனுப்பி வந்து அசிங்கப்படுத்த முடியாது. அப்ப இந்த கூட்டணியில ஜெயிச்சு வராங்களோ ஜெயிக்காம வராங்களோ ஒரு 10 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சியோட தொடர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? சோ இது வச்சிருங்க. இப்ப தனித்து நிற்கிறாங்க, வாக்குல சதவீதம் ஏறுறாங்க. எம்எல்ஏ சீட் எத்தனை ஜெயிக்க முடியும்னு எனக்கு உறுதியா தெரியல. மேபி 1-2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கலாம். சரிங்களா, 1-2 எம்எல்ஏ சீட் ஜெயிக்கலாம். நாம் தமிழர்ல இருக்க முக்கியமான கேண்டிடேட்ஸ் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அது மற்ற வாய்ப்பு இல்லாம அடிபடும் பொழுது கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ரேர், ஏன்னா எல்லா தொகுதியிலும் மித்தவங்களும் நிற்பாங்க. ஸோ அந்த வாக்குகள் உடைக்கிறது இதெல்லாம் வச்சு கணக்கு பார்க்கும் பொழுது 2nd or 3rd பிளேஸுக்கு தான் நாம் தமிழர் நிறைய இடத்துல வரும். பட் தப்பி தவிர ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, 1-2 எம்எல்ஏக்கள் இருக்கலாம். இந்த 1-2 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க மினிமம் ஒரு கேரண்டி பண்ணலாம். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க பண்ணணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா மக்கள் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் வாக்கு செலுத்துபவர்களாக இருக்கணும். பட் மக்கள் அப்படி இருக்காங்களா? ரியாலிட்டியும் பார்க்கணும்ல. இப்ப அதிமுக வந்து கூட்டணியில வருது, ஜெயிக்குது, போகுதுன்னா அதிமுக காசு கொடுக்குமா கொடுக்காதா? காசு கொடுக்கும், காசு கொடுப்பாங்க. திமுக காசு கொடுக்கும். அட்லீஸ்ட் காசு கொடுக்கலாம், டோக்கன் வச்சு கொடுப்பாங்க. கரெக்டா? உங்க வேட்பாளர்கள் சேர்த்து அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. ஏன்னா அதிகாரம் எப்படி அடையணும்னு அவங்களுக்கு தெரியும். பழகிட்டாங்க. அதிகாரத்தில் தொடர்ச்சி இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும். திமுகவோட அதிக ஆண்டுகள் இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி போனா எந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணா வரும்ட்டு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு நெருக்கடியை தொடர்ச்சியாக பாஜக கொடுத்து இன்னைக்கு அவர்களை வந்து உடைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கு. மேபி ஒரு லெவலுக்கு மேல அவங்க கிட்ட இருந்து சின்னத்தை பறிப்பதற்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அப்படி சின்னம் பறிக்கிற இடத்துக்கு போச்சுன்னா வேணா நீங்க சொல்லலாம், நாம் தமிழர் கிட்ட சின்னம் இருக்கு, எங்ககிட்ட ஒரு சின்னம் இருக்கு, வாங்க எங்க சின்னத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து போட்டி விடுங்க நீங்க சொல்லலாம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. எங்க சின்னத்துல நின்று எல்லாரும் போட்டி போடுங்க, நம்ம அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம், வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் யுக்தியை வந்து கொஞ்சம் ஓப்பனாவே விடுங்க. மார்க்கெட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணியே வச்சிருங்க, மூடிடாதீங்க. மூடிட்டீங்க அப்படின்னா ரிஜிட் ஆயிருவீங்க. உங்களை விட்டுட்டு அங்க எல்லாமே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விஜய் பயன்படுத்துவார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் பயன்படுத்தினார்னா துணை முதல்வர் சீட் அவருக்கு கன்ஃபார்ம், ஒரு சில எம்எல்ஏக்கள் கன்ஃபார்ம். ஜெயிக்கல அப்படின்னா அவர் துணை முதல்வர் ஆக மாட்டாரு. பட் விஜய் தோத்துருவார் நீங்க நம்புறீங்களா? விஜய் எலெக்ஷன்ல நின்று தோத்துருவார் நீங்க நம்புறீங்களா? நம்மளுக்கு இன்னொரு பவன் கல்யாண் கண்டிப்பா கிடைப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம மக்களுடைய புரிதல் அதுதான். நான் ஓப்பனா சொல்றேங்க, மக்களுடைய புரிதல்ல எனக்கு மதிப்பு இல்லை. இன்னும் பத்தல. கொஞ்சம் பேர் உணர்வு பெற்றுலாம் வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. அந்த கொஞ்சம் பேர் தான் 36 லட்சம். ஆனா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை கணக்கு எவ்வளோ? 6.5 கோடி. 6.5 கோடியில 36 லட்சம் எங்க இருக்குது? புரிஞ்சுக்கோங்க. நம்ம 6.5 கோடி பேர் என்ன உளவியல் இருக்கான்னு யோசிக்கணும். இந்த 6.5 கோடி பேரோட உளவியல் சினிமா மோகம் அண்ட் பணமோகம். உங்ககிட்ட சினிமா மோகமும் கிடையாது, பணமும் கிடையாது, கொள்கை மட்டும் இருக்கு. கொள்கை அவனுக்கு தேவையே இல்லை. கொள்கை தேவைன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும், ஏன் நாளைக்கு விஜய்க்கும் ஏன் போட போறான்? இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, அரசியலில் நல்லது செய்து அறத்தோடு செயல்பட்டு கூட்டம் சேர்த்து கருத்தரங்குகள் நடத்தி மக்கள் மத்தியில் புரிதலை ஏற்படுத்தி இதுவரை தமிழக அரசியலில் யாரும் ஜெயித்ததில்லை. அந்த இடத்தை அடையணும்னு ஆசை இருந்தா வேணா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு இடம் இருக்கிறதா? இந்த தேர்தலில் நீங்க போகலைனாலும் அடுத்த தேர்தல் ஏதாவது ஒரு கூட்டணியை நீங்க உருவாக்கித்தான் ஆகணும். உங்க தலைமையில நாச்சும், குறைந்தபட்சம் இந்த கூட்டணியில் நாச்சும், இந்த இதில் நாச்சும் உங்க தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கு வேலையை செய்யுங்க. கூட்டணியே கிடையாதுட்டீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, வேட்பாளரை போட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு பொருள் என்ன? யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு நீங்க அறிவிச்சுட்டு வேலையை பாக்குறீங்க.
இது ஒரு சரியான முடிவாக எனக்கு படவில்லை. இன்னொன்னு, இந்த 5 ஆண்டு எப்படி இருந்துச்சு? அதான் என்னோட கடைசி கேள்வியா வச்சு. நல்லா இருந்துச்சுல. ஒருவேளை டிஎம்கே திருப்பியும் ஜெயிச்சிருச்சுன்னா என்னென்னலாம் ஆகும்னு எல்லா ஃபேக்டரும் அது மட்டும் எனக்கு சொல்லுங்க பாரு கடைசி. இப்ப எது வரைக்கும் நடந்திருக்கு? சீமான் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் வேலை செய்யறவங்கள அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு மனைவி அசிங்கப்படுத்திருக்காங்க. அவங்க மனைவி அவர்களையும் ஒருமையில் கிட்டத்தட்ட பேசிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி போகிறார். இன்னொன்னு, அதை நான் சொன்னேன்ல, அந்த காவல்துறை, அதே காவல்துறை அதிகாரி அண்ணாமலை கிட்ட போய் கூனி குறுக்கி நிக்கணும்னு அவசியம் இருக்கா? ஏன் பம்புறாரு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? டிஎம்கே வெர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறது அவங்களோட நோக்கம். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் ஆயிடுச்சுன்னா நாம் தமிழர் மட்டுமல்ல, நாளை நம்ம ஒரு இயக்கம் தொடங்கி தமிழ் தேசியத்தை நோக்கி வளர்ந்து போனாலும் கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. தொடர்ச்சி எரித்து விடப்படுவோம். தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணில் இல்லாமல் ஆக்கப்படும். அதுக்கு ஒரு ஆபத்து இருக்கு நமக்கு. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபிங்கிற நெரேட்டிவ் தமிழ்நாட்டில் செட் ஆயிடக்கூடாது. அது செட் ஆயிடுச்சுன்னா பெரிய தலைவலி. காரணம் என்ன நான் சொல்றேன், நீங்க சும்மா மனக்கணக்கு போடுங்க. பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுற வேலைகளை தொடர்ச்சியா பண்ணும். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புங்கிற பேர்ல சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவர்களுடைய சிறுபான்மை வாக்குகள் எல்லாத்தையும் அசால்ட்டா திமுக பெறும். புரியுதா? பெர்மனன்ட் வாக்காளர்களா மாறிடுவாங்க திமுகக்கு சிறுபான்மை. அப்புறம் திமுகக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்புல அவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கும். பாஜக என்ன பண்ணும்? மற்ற எல்லாருடைய வாக்குகளையும் இவங்க பக்கம் இழுக்க பார்க்கும். இதுல தமிழ் தேசியவாதிகள் எங்க பக்கம் நிப்பாங்க? மதவெறி ஜாதி வெறி தான் அதிகமா வந்துருவாங்க. சிலர் உங்களை ஏமாற்றும் அரசியல் செய்யலாம். உங்க பின்னாடி இத்தனை சமூக தலைவர்கள் வந்து விட்டார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசை காட்டி மோசம் செய்வதற்கு தயாராக இருக்கலாம். அந்த சமூக தலைவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களாங்கிறத நீங்க யோசிங்க. இருக்கிறாங்க, அதுலயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்ல. ஆனா எல்லாரும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களா? அவர்கள் எல்லாம் பாஜகவோடு உடன் இருந்தார்களா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் மனசுல ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளை அவர்கள் பேசுறாங்க, நாளை அண்ணனுக்கு நாங்க உறுதுணையா நிற்போம், திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணன் கூட நாங்க நிற்போம், இதெல்லாம் கரெக்ட். நிற்பார்களா? நேத்து எங்க நின்னாங்கன்னு பாருங்க, நாளைக்கு எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்க. நாளைக்கு எங்க நிக்க போறாங்க நீங்களே பாருங்க. நான் இப்ப சொல்லிட்டேன்ல, நாளைக்கு எங்க நிக்க போறாங்க நீங்களே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்களை தனித்து விடுவதற்காக நடக்கக்கூடிய டிராமா இதுன்னு. சோ ஒரு ஆள் டிஎம்கே ஜெயிச்சிட்டா நாம் தமிழர் கட்சி இல்லாம போறதுக்கு என்ன வேலை பண்ணுமோ பண்ணுவாங்க. நம்மள மாதிரி பேசிட்டு இருக்கோம். சொல்றேன், நாம் தமிழர் மீது என்ஐஏ தாக்குதல் நடக்கும்பொழுது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கை கொட்டி சிரிப்பாங்க. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் வீடு வீடா புரிந்து உங்களை கொடூரத்துக்கு ட்ரீட் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணுவான். பண்ணுவானா பண்ண மாட்டானா? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ஏதாவது தப்பு செஞ்சீங்களா? எப்படி எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட், ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட், தனிப்பட்ட ரீதியான காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மாறி மாறி சண்டை பிரச்சனை போயிட்டு இருக்கா இல்லையா? எவ்வளவு நெருக்கடி நீங்க சந்திக்கிறீங்க? முக்தார் மாதிரியான பத்திரிகையாளர்கள்லாம், பத்திரிகையாளர்னே சொல்லக்கூடாது, பத்திரிகை துறைக்கே ஒரு இழிவு அசிங்கம், என்ன பேசிட்டு இருக்காங்க? சீமான் அவர்களை விமர்சிப்பது வேற, சீமான் அவர்கள் இழிவாக பேசுவதுங்கிறது வேற. அவர் மனைவியை பத்தி தவறா பேசுறது, அவங்க அம்மாவை பத்தி தவறா பேசுறது, அவங்க வீட்டு பெண்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி தவறா பேசுறது, தமிழ்ல போடுறான் அவன். என்ன உங்களால் பண்ண முடியுது? எவ்வளவு பெரிய தமிழ் தேசிய இயக்கம், எவ்வளவு பெரிய கட்சி, உங்களால என்ன பண்ண முடியுது? 3வது பெரிய கட்சி, என்ன பண்ண முடியுது உங்களால? அப்ப இதுல இருந்து என்ன பொருள்? வாக்கு சதவீதத்தை வைத்து மட்டும் அரசியலில் அதிகாரத்தை நிலைநாட்ட முடியாது. அரசியல் அதிகாரம் வேணும். அதனால நீங்க தனிச்சு போறீங்களோ, கூட்டணியை உருவாக்கி கொண்டு போறீர்களோ, உங்களுடைய இன்றைய காலகட்ட அடிப்படை தேவை என்பது மினிமம் ஒரு 10 எம்எல்ஏவை எப்படியாவது உருவாக்கி விடுவதுதான் நாம் தமிழருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கோட்டை விட்டுறாதீங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கோட்டை விட்டீங்க அப்படின்னா பாஜக 2வது இடத்துக்கு வந்துடும். அவன் அதான் வரப்போறான். பாஜக அதிமுக கூட்டணி பெரிய அளவில் அமையலைன்னா பாஜக 2வது இடத்துக்கு வந்துடும். ஸோ பாஜக கூட்டணியில மேபி அதிமுக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு போகலாம். அதெல்லாம் அவங்களுடைய முடிவுகள், போயிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாஜகவுடைய கூட்டணின்னு போயிடும், பாஜக தலைமையிலான கூட்டணின்னு போயிடும். அது பாஜக விசஸ் டிஎம்கேன்னு வரும். டிஎம்கேவும் வந்து உங்களுக்கே தெரியும், உதயநிதி ஸ்டாலின், இங்கே அண்ணாமலை, வேற மாதிரி நரேஷன் செட் ஆயிரும். ஸோ இதுதான் நடக்கும். அப்போ உங்களுடைய பிளேசஸ் என்ன ஆகும்னு பாருங்க. இதுல விஜய்க்கும் இந்த சொன்ன அத்தனையுமே பொருந்தும். இப்ப சீமான் அவருக்கு சொல்ற அத்தனை அட்வைஸுமே விஜய்க்கும் பொருந்தும். ஏன்னா சீமான் ப்ரூவன், சீமான் வந்து ஒரு ப்ரூவன் லீடர். இத்தனை வாக்கு வங்கிகளை வச்சிருக்கிறார். அவருக்கு இந்த நிலைமை, விஜய்க்கு என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியல. இல்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு நடிகரா இருக்கீங்க, அரசியலா வந்து உங்க கையில ரத்தங்கள் படியில திரும்பியும் வந்து இவங்களை ஜெயிக்க வச்சு அந்த பழிக்கு வரலாற்றில் நீங்க ஆளாகிறீங்க. ஸோ
இது இருக்கு. இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. நாம் தமிழருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எப்படி யாரு வந்து சரிவர பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு, இது என்னுடைய கணிப்பு தான், இது உறுதிட்டுலாம் சொல்லணும் இல்லை, மனசுல பட்டதை நான் சொல்றேன். திமுக அல்லாத, பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை மக்கள் விரும்புவார்கள். ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்லா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். திமுக அல்லாத, பாஜக அல்லாத, காங்கிரஸும் அல்லாத, ஏன்னா தேசிய கட்சிகள் இல்லாத மாநிலத்துல திமுக இல்லாத ஒரு கூட்டணி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தமிழர்களுடைய காமன் பீப்புளுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன், என்னோட பட்டறிவுக்கு. ஷார்ட்டா வின் பண்ணலாம். இது எத்தனையோ நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியத்திற்குன்னு ஒரு 10 எம்எல்ஏ இருந்தா தான் தமிழ் தேசியத்தை வாழ வைக்க முடியும். அதை பார்த்து இன்னும் நிறைய பசங்க உள்ள வருவாங்க நாளைக்கு. ஒரு 10 எம்எல்ஏ இருந்தா தான் பாதுகாப்பு தமிழர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. உங்களை போட்டு அடிச்சு இழுத்துட்டு போறதும், உங்களை அவமரியாதை பண்றதும், கேவலப்படுத்துறதும் எதுவுமே செய்ய முடியல. உட்காந்து அப்படிலாம் ஒவ்வொரு முறையும் கேவலப்படுத்தும் போது நாங்க வந்து ஊடகத்துல பேச முடியுது. வேற என்ன பண்ண முடியுது எங்களால என்ன பண்ண முடியும்? எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, என்ன பண்ண முடியும்? சரி, அவன் அந்த மாதிரி பண்றான்னு சொல்லி நம்ம ஆளுகளை கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டு ஏதாவது பண்ணோம்னா என்ன ஆகும்? தப்பு. அவன் கெட்ட வார்த்தையில பேசுறான்னு சொல்லி நம்ம ஆளுல ஒரு 4 பேர் கெட்ட வார்த்தையை பேச சொல்லி ட்வீட் போட சொன்னா அவனை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இதான் நடக்கும். உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதிகாரம் வேணும் உங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளோ இல்லை வேற ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்ச கட்சிகளும் கூட அனுபவிக்காது. ஆனா நாம் தமிழர் அனுபவிக்குது. அதிகப்படியான அவதூறுகள், அதிகப்படியான ஒரு நெருக்கடியெல்லாம் நாம் தமிழர் அனுபவிக்குது. அதுல இருந்து தப்பிக்கணும்னா அதிகாரம் மிக மிக முக்கியம். இதுல என்ன நீங்க சொல்ல பாக்குறீங்கன்னா, எங்களை கூட்டணிக்கு தள்ளி விட்டு எங்க பேரை கெடுக்க பாக்குறாங்க, கூட்டணிக்கு தள்ளி விட்டு எங்க பேரை கெடுக்க பாக்குறாங்க. நீங்களே நம்புறீங்களா? இப்ப பேர்லாம் வந்து அப்படியே கரெக்டா இருக்குன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி பி டீம்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறான். இப்ப பேரை கெடுக்க பாக்குறாங்கிற அந்த ஒரு ரோஷம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சாணக்கியா டிவியில போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்ப பிஜேபியோட பி டீம் நாம் தமிழர் உங்க பேர் கிடையாதா? ரவீந்திரன் துரைசாமி இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு போறதுனால, ரஜினியை போய் சந்திச்சுட்டு வர்றதுனால உங்க பேர் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொன்னோம்னா பேர் கெட்டுரும்னு நீங்க நம்புறீங்க. எனக்கும் உங்க கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. நான் உங்க கட்சி பொறுப்பாளர் கிடையாது. இதுதான் எனக்கு புரியல. என்ன நோக்கம் உங்களுக்கு? அப்ப எனக்கு என்ன அச்சமா இருக்குன்னா, நாம் தமிழரை தனித்து விட்டே காயடிச்சு விடணுங்கிற நோக்கம் எவனுக்கு உள்ள இருக்குதான்னு தோணுது. உள்ள இருக்கிறது தனித்து விட்டே ஆசை வார்த்தை காட்டி விட்டே அந்த கட்சியை காயடிச்சு விட்டுறணும். கட்சியில செலவு பண்ணக்கூடியவர்கள் ஒரு அளவுக்கு செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. தொடர் தோல்வியை சந்திச்சுட்டே இருந்தா என்ன பண்ணுவான்? ஒதுங்கி போயிட்டே இருப்பான். நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இதுதான் நடக்கும். தொடர் தோல்விகள் பொருளாதார இழப்பு, தொடர் தோல்விகள் சோர்வுவை உருவாக்கும். இது வந்து அது வெற்றியை நோக்கி அவர்களை நகர்த்தி கொண்டு போகுமா அப்படிங்கிறது கேள்வியாகும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை விரைந்து அடைவதுதான் சாமர்த்தியம். அதிகாரத்தை விரைஞ்சு அடைங்க. இல்ல நம்ம வந்து ராஜதந்திரங்களை எல்லாம் கையாளக்கூடாது, இதெல்லாம் பச்சை துரோகம் அப்படின்னா வரலாற்றிலிருந்து நீங்கள் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக தேசிய தலைவரை வாய்க்கிலேயே பேசக்கூடிய நீங்கள் தேசிய தலைவருடைய வாழ்க்கையிலிருந்து எந்த விதமான பாடத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. ஒன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்திய அமைதிப்படையை எதிர்ப்பதற்கு சிங்களவர்களுடைய ஆயுதம் தேவைப்பட்டது தேசிய தலைவருக்கு. தேசிய தலைவர் அதை பயன்படுத்த தயங்கவில்லை. அதை பயன்படுத்த தயங்காததால் இந்திய அமைதிப்படையை அவரால் விரட்டி அடிக்க முடிஞ்சது. ஆனா ராஜபக்சே தேர்தலுக்கு வரும் பொழுது தமிழர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டாம்னு ஒரு முடிவை தேசிய தலைவர் எடுக்கிறார். ராஜபக்சே வரும் பொழுது தமிழர்கள் போட்டியிட தேவையில்லை, ஏன்னா நம்ம தனிநாடு கோரிக்கை வைக்கிறோம், நம்ம போய் இலங்கையுடைய தேர்தலில் போட்டியிட தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு ராஜபக்சேக்கு பெரிய வலுவை சேர்த்து விட்டது. புரியுதுங்களா? ராஜபக்சே அதிகாரத்துக்கு வருவதற்கு அந்த ஒரு முடிவு காரண காரியங்களாக அமைந்தது. அப்ப இந்த வரலாறுகளிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எதிரி அதிகாரத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இல்லைங்க, திமுகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஒரே கண்ணுங்க, ஒரே எதிரிங்க அப்படின்னா ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஸ்டாலின் தனி அப்பான்னு சொன்னாரு, எவ்வளவு கோவப்பட்டீங்க? இப்ப கூட அப்பா அப்பா கிப்பான்னு எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கீங்களே. ஆனா எடப்பாடி பழனிசாமிய நீங்களா வாண்டடா போய் ஏன் சித்தப்பான்னு கூப்பிட்டீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு கேள்வி வருது இல்ல. இப்ப நீங்க வந்து திமுக கூட கோரிக்கையும் வைக்கிறது இல்ல, மனுவும் கொடுக்கறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது எதுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, மனு கொடுத்துட்டு இருந்தீங்க, போய் சந்திச்சுட்டு வந்தீங்க? தைப்பூசத்துக்கு எதுக்கு போய் மனு கொடுத்தீங்க? வேளாண் மண்டலமா அறிவிப்பதற்கு பாராட்டு சொன்னீங்களா இல்லையா? எதுக்கு? கம்பேரிட்டிவ்லி பரவாயில்லையப்பா, ஏதோ 4 நல்லது சரியா தமிழர். அப்ப கம்பேரிட்டிவ்லி பரவாயில்லைங்கிற நட்பு நீங்க பாராட்டினவர் தானே. இப்ப என்ன வந்து அது இல்ல, ஏன்னா உங்களை தப்பா யாரோ கைட் பண்றாங்க. அந்த தப்பான கைடன்ஸ்ல தயவு செஞ்சு பழியாயிராதீங்க.
பிஜேபி உங்களை சுத்தி தப்பான கைடன்ஸை கொடுத்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அவங்க 2வது பிளேஸை செக்யூர் பண்றதுக்கு அவர்கள் இந்த கைடன்ஸ் கொடுக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. இதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். சரி. ஸோ இதுதான் என்னுடைய எண்ட் ஸ்டேட்மெண்ட். இது என்னுடைய புரிதல்ல இத்தனை ஆண்டு காலமாக இந்த அரசியலை உற்று நோக்கியதால தமிழ் தேசிய அரசியல் தோர்த்து விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல, தமிழ் தேசிய கட்சிக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற நோக்கத்துல நம்மளோட கன்சன்ஸோட ஒரு கருத்தை பதிவு செய்து விட்டேன். இதற்கு பின்பு, இந்த காணொலிக்கு பின்பு ஒரு ட்வீட் கூட நான் இனிமேல் நாம் தமிழருக்கு போட போறதில்ல, இந்த கூட்டணி சார்ந்து. இதோட முடிஞ்சுது. சரி. ஆனா இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில் அவங்க போடுறீங்களோ இல்லையோ, அரசியல் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும், நம்ம பேசலாம். பட் இந்த அட்வைஸ் இதோட முடியுது. சரி சார். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும், இதை சார்ந்து சிந்திப்பதும் சிந்திக்காததும் அவரவர்கள் தனிப்பட்ட விருப்பு, நாம் தமிழ் கட்சியோட தலைமைகளுடைய தனிப்பட்ட விருப்பு. பட் இதை சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த முறை கேண்டிடேட்ஸா நிற்கக்கூடியவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ இதை மனசில் உள்வாங்கி கொண்டு செயல்படுங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவு. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக அதை நேரத்துக்கு சொல்றேன் நான். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.